எல்லாருக்குமே வணக்கம். கடந்த வகுப்புல நாம ஏன்னா ஒரு பாலிட்டி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் நாம எடுத்துக்கிட்டதா சொன்னோம். ஸோ அதில் இப்போ கடந்த வகுப்புல நாம ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அப்படிங்கிறத பார்த்தோம். சரியா? ஸோ அரசியலமைப்பு உருவாக்குவதற்கு முன்பு பிரிட்டிஷ் நம்மளை எப்படி ஆட்சி பண்ணாங்க? அவங்களும் ஏதோ ஏனோ தானோன்னு நம்மளை ஆட்சி பண்ணல. சில சட்டங்கள் அப்படிங்கிறத பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஏற்றினாங்க. கம்பெனி ஆக்ட். ஸோ அதுக்கப்புறமா அதாவது என்னன்னா நம்மள கம்பெனி ஆக்ட் அப்படிங்கிறத தனியாக பார்த்தோம். அதுக்கப்புறமாக பிரிட்டிஷ் நம்மளை எப்படி ஆட்சி பண்ணாங்க? ஓகேவா? பிரிட்டிஷ் நம்மளை எப்படி ஆட்சி பண்ணாங்க? ஸோ அவங்களுக்கான இந்திய சட்டங்கள் என்னென்ன சட்டங்கள் இருந்துச்சு? ஸோ இதுதான் நமக்கு தேவையானது கூட அதை நம்ம டீட்டெயிலாகவே பார்த்தோம் ஃபர்ஸ்ட் கிளாஸில். ஸோ அது ஒரு புரிதலுக்கானது மட்டும். அங்கேருந்து நாம் இன்னைக்கு என்னெல்லாம் எடுத்துருக்குறோங்கிறது தான் அதை தெரிஞ்சுக்கிறது தான் அந்த கிளாஸில். எக்ஸாம்லையுமே கொஸ்டின்ஸ் இப்போ ரீசெண்டாக கேட்கக்கூடிய கொஸ்டினில் பெரிய லெவலில் அந்த கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது அங்கே இடம்பெறலை. பட் ஆனால் உங்களுக்கு ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு ஃபவுண்டேஷனாக அந்த ஒரு டாபிக் அப்படிங்கிறது தேவை. அதுக்காக மட்டும்தான் அதை பார்த்தோம். ஆனால் நாம் இன்னையிலிருந்து இந்த டாபிக் அப்படிங்கிறது இதுதான் உங்களுக்கு சிலபஸ்லேயே ஃபர்ஸ்ட் ஒரு டாப்பிக்காக இருக்குது. அதனால இந்த ஃபர்ஸ்ட் டாப்பிக்காக இருக்கிறதுனால ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாப்பிக்காக இருக்குது. இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் குவாலிட்டியில் ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்காக இருக்குது. ஸோ அவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. நம்ம பார்க்குற எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக தான் இருக்குது. அதனால் கவனிங்க, எல்லாமே ஃபேக்டாக தான் இருக்கும். கான்செப்ட் அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது. எல்லாம் ஃபேக்ட். நம்ம எங்கே ஆர்டிக்கலை ஸ்டார்ட் பண்ணுறோமோ அங்கே தான் கான்செப்ட் ஆரம்பிக்கும். ஓகே. ஸோ அது வரைக்கும் அரசியலமைப்பு எப்படி உருவாகுது, அந்த வரலாறு, ஸோ அங்கே என்ன நடந்துச்சு, இதை தான் நாம் ஒரு டாப்பிக்காக அங்கே எடுத்து பார்க்க போகிறோம். ஸோ அதனால் உங்களுக்கு எக்ஸாமுக்கு எவ்வளோ தேவையோ அதை நம்ம கிளியராக நீங்கள் அதாவது பிரகதீஷ் பப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு book, அந்த புக்கில் உள்ளதை நம்ம எல்லாமே கவர் பண்ணிடுவோம். இன்னொன்று என்ன அப்படின்னா, லக்ஷ்மிகாந்த்லையுமே நாம இதுக்கு தேவையான பாயிண்ட் நாம எடுத்துருக்கோம் சப்ஜெக்ட். ஏன்னா நமக்கு ப்ரீவியஸ் இயர்ல என்ன கொஸ்டின் கேட்டாங்களோ அந்த கொஸ்டினுக்கு இந்த டாபிக்ல எந்த ஒரு பாயிண்ட்டுமே மிஸ் ஆகாது. ஸோ அதுதான் பிரகதீஷ் பப்ளிகேஷனை வச்சு மட்டுமே நீங்க கவனிச்சாலுமே அதை தாண்டி நம்ம இங்க ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறது லக்ஷ்மிகாந்த்ல இருந்துமே எடுத்துமே இங்க கவர் பண்ணி தான் சொல்லியிருக்கோம். ஸோ அதனால இந்த டாபிக் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்மையானதா இருக்கும். எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அது உங்களுக்கு பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம அரசியலமைப்பு உருவாக்கம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். அரசியலமைப்பு உருவாக்கம் அப்படின்னு. ஓகேவா? ஸோ பிரிட்டிஷ் நம்மளை ஆட்சி பண்ணாங்க. ஓகே, ரைட். ஸோ அதுக்கப்புறமா நமக்கான அரசியலமைப்பு சட்டம் வேணும் அப்படின்னு சொல்லி எப்போ கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்னா 1934. ஓகேவா? 1934 நமக்கான கோரிக்கை அப்படிங்கிறது வைக்கப்படுது. நமக்கான கோரிக்கை எப்போது வைக்கப்படுகிறது? 1934 எம்என் ராய் அப்படிங்கிற ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு தலைவர். ஸோ அவர் ஒரு முன்னோடியாகவும் இருப்பார். ஸோ அந்த நபரால தான் இந்த அரசியல் அதாவது என்னன்னா, சாரி, அந்த அரசியல் அமைப்பு அப்படிங்கிறது இந்தியாவுக்கான ஒரு அரசியலமைப்பு வேணும்னு சொல்லி எம்என் ராய் அப்படிங்கிறவர் தான் நமக்கு என்ன பண்றாரு, முதல்ல கோரிக்கை வைக்கிறார். ஓகேவா? முதல்ல கோரிக்கை வைத்த நபர் யாரு அப்படின்னு நிறைய டைம் உங்களுக்கு சின்ன கேட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த நபர் யாரு அப்படின்னா எம்என் ராய் அப்படிங்கிறவர் தான் 1934 வைக்கிறாரு. 1934 வைக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறமா வைத்த நபர் யார் அப்படின்னா, ஸோ ஐஎன்சி வைக்கிறாங்க. 1935 ஐஎன்சி அப்படிங்கிறது ஒரு கோரிக்கையாக வைப்பாங்க. 35 36 என்ன பண்றாங்க அப்படின்னா, லக்னோ காங்கிரஸ் மாநாடு. அந்த லக்னோ காங்கிரஸ் மாநாட்டில் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு தீர்மானமா எடுத்துட்டு வராங்க. 36 ஒரு தீர்மானமா, 1936 ஒரு தீர்மானமா எடுத்துட்டு வராங்க. ஸோ அதுக்கப்புறமா அந்த தீர்மானத்துக்கு அப்புறமா 37 அதே காங்கிரஸ் அப்படிங்கிற இதுல யார் தலைமை தாங்குறாருன்னா நேரு. 37 ஒரு ஐஎன்சி மாநாடு அப்படிங்கிறது நேரு தலைமையில நடக்குது. அந்த நேரு எந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்குறாருன்னா, முதல்ல நீங்க ஐஎன்சில படிப்பீங்க. முதல்ல ஒரு கிராமத்துல நடந்த மாநாடு அப்படின்னு பார்க்கும்போது அது பாசிப்பூர் காங்கிரஸ் மாநாடு. இந்த பாசிப்பூர் காங்கிரஸ் மாநாடு 1937 நேரு தலைமை தாங்குறாரு. அப்ப இந்த நேரு தான் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கி அங்க உள்ள மக்களுக்கு அரசியலமைப்புனா என்ன, அரசியலமைப்புனா என்ன, ஸோ இந்த மாதிரியான ஒரு தகவல்களை என்ன பண்றாரு, மக்கள் கிட்ட என்ன பண்றாரு, எடுத்து சொல்லிட்டு தீர்மானம் இருந்தாலும் கூட, பட் நம்மளுமே தீர்மானம் வைக்கிறாரு. நேருவுமே தீர்மானம் எப்போ வைக்கிறாருன்னா 38 வைக்கிறாரு. பட் 38க்கு முன்னே அவர் பேசுறாரு மக்கள் கிட்ட. 37 என்ன பண்றாரு, பாசிப்பூர் மாநாடு. அந்த பாசிப்பூர் மாநாட்டுல என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி எங்களுக்கான
அதாவது ஒரு அரசியலமைப்புனா என்ன? ஸோ அந்த அரசியலமைப்ப பத்தி மக்கள்கிட்ட புரிதலை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி, அந்த 37 மாநாட்டுல பேசிட்டு 38ல என்ன பண்றாரு? அவர் டிமாண்ட் பண்றாரு. டிமாண்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்தியாவுக்குன்னு ஒரு அரசியலமைப்பு வேணும். அந்த அரசியலமைப்பு அப்படிங்கிறது எப்படிப்பட்டதா இருக்கணும்? சரியா? ஆனா வேணும்னு சொல்லிட்டு மட்டும் நிப்பாட்டல. எப்படிப்பட்டதா இருக்கணும்னு சொல்லியிருப்பாருன்னா, வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில அது உருவாக்கப்படணும். வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில தான் அது உருவாக்கப்படணும் அப்படிங்கிறது தெளிவா வைக்கிறாரு. ஓகேவா? அப்ப அவர் தெளிவா வச்சதுக்கு அப்புறமா, இந்த கோட்பாட காங்கிரஸுமே ஏத்துக்கிட்டு என்ன பண்றது 39ல அவங்களுமே என்ன பண்றாங்க, இந்த தீர்மானத்த நிறைவேத்துறாங்க. இப்படிதான் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் அந்த தீர்மானத்த என்ன பண்றாங்க, நிறைவேத்துறாங்க. ஓகேவா? அப்ப அந்த 39ல காங்கிரஸும் சொல்லுது. அதே 39ல முக்கியமான நபரா இருக்கக்கூடிய காந்தியும் என்ன பண்றாரு அப்படின்னா, ஹரிஜன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில என்ன பண்றாரு, ஒரே வழி அப்படிங்கிற ஒரு தலைப்புல ஹரிஜன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில எழுதுறாரு. என்ன அப்படின்னா, அரசியல் நிர்ணய சபை நாம எப்படி பெறப் போறோம்? சுதந்திரத்த நாம எப்படி வாங்கப் போறோம்? இந்த இத சு ஒரே வழி அப்படிங்கிற ஒரு தலைப்புல ஹரிஜன் அப்படிங்கிற பத்திரிகையில அவர் என்ன பண்றாரு? எழுதுறாரு. எப்போ 39 நவம்பர் 19ஆம் தேதி என்ன பண்றாரு அப்படின்னா, அவரு அதுல தெளிவுபடுத்துறாரு. ஓகேவா? அப்ப இப்படியெல்லாம் ஒவ்வொரு கோரிக்கை கிட்டத்தட்ட 34 ஸ்டார்ட் பண்ணது. இப்படி போயிட்டே இருக்குது. எப்போ இந்த பிரிட்டிஷ் வந்து நம்ம கருத்தை ஏத்துக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இங்க வரும். ஸோ பிரிட்டிஷ் என்ன பண்றாங்க அப்படின்னா, 1940ல வராங்க. 1940ல பிரிட்டிஷ் வரும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த பிரிட்டிஷ் வந்து 1940ல ஒரு சலுகை வழங்குறாங்க. கிட்டத்தட்ட ஆகஸ்ட் சலுகை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. 1940ல யார் வழங்கியிருப்பா அப்படின்னா, டீன் லீத்கோ பிரபு அப்படிங்கிறவர் வழங்கியிருப்பாரு. டீன் லீத்கோ பிரபு அப்படிங்கிறவரு வழங்கியிருப்பாரு. இந்த டீன் லீத்கோ பிரபு என்ன பண்ணியிருப்பாருன்னா, 1940ல ஆகஸ்ட் சலுகை அப்படிங்கிறத வழங்கியிருப்பாரு. இதுல என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, ஏன்னா அங்க போர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. போர் ஸ்டார்ட் ஆனதுனால நம்மளுடைய ஹெல்ப் அங்க தேவைப்படுது அப்படிங்கிறதுனால, நம்ம தீர்மானம் அப்படிங்கிறத அவங்க ஏத்துக்கிறாங்க. ஓகேவா? ஏன்னா ஏத்துக்கிறதே கஷ்டங்கும்போது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அப்ப ஏற்றுக்கொள்ளப்படுகிறதுக்கு ரீசன் என்னன்னா, அங்க போர் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால இத வந்து ஏத்துக்கிறாங்க. ஆனாலும் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, உங்களுக்கான தீர்மானத்த நாங்க நிறைவேற்றி தாரோம். ஆனா எப்போ அப்படின்னா, இந்த போர் முடியட்டும். ஸோ அதுக்கப்புறமா அந்த தீர்மானம் அப்படிங்கிறத நாங்க ரெடி பண்ணி குடுக்குறோம். 2 பேருமே சேர்ந்து பண்ணுவோம். இதுல அவர் சொன்னது மெயினான பாயிண்ட் என்னன்னா, 2 பேருமே சேர்ந்து உங்களுக்கான அரசமைப்ப உருவாக்குவோம். ஆனா, இந்த போர் முடியட்டும் அப்படிங்கிறது தான் அவர் சொல்லி ஒரு ஆஃபரா ஆகஸ்ட் சலுகை அப்படிங்கிறத குடுத்துட்டு போயிருப்பாரு. ஓகே. ரைட். 40ல அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ இதுவே ஒரு ஏமாற்றம் தான். இதுவே ஒரு ஏன்னா நம்ம 6 வருஷமா கோரிக்கை வச்சுட்டு, 40ல இவங்க வரும்போது ஏதாவது ஒரு பதில் சொல்லுவாங்கன்னு பார்த்தா இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. ரைட். 42ல கிரிப்ஸ் வராரு. கிரிப்ஸ் வரும்போது 42ல கிரிப்ஸ் வரும்போது என்ன ஆகுது? ஸோ 1942 மார்ச் 22ஆம் தேதி கிரிப்ஸ் வரும்போது பயங்கர எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ இவர் ஏதாச்சும் நமக்கான பதில சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி. ஆனா இவர் என்ன சொல்லுவாரு? அதே பதில் தான். அதாவது என்னன்னா, உங்களுக்கான அரசியலமைப்ப நாங்க உருவாக்கி குடுக்குறோம். ஆனா முதல் உலகப் போர் முடியட்டும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. அப்ப எல்லாமே ஒண்ணு தானே அப்போ. அப்போ அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? ஆகஸ்ட் நன்கொடைக்கும், கிரிப்ஸ் தூதுக்குழுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரே ஒரு சேஞ்சஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, அங்க ஆகஸ்ட் நன்கொடையில வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, உங்களுக்கான அரசியலமைப்ப 2 பேருமே சேர்ந்து பண்ணுவோம்னு சொல்லியிருப்பாரு. பட் கிரிப்ஸ் வந்து கூடுதல் சலுகையா என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, உங்களுக்கான அரசியலமைப்ப நீங்களே உருவாக்கிக்கோங்க. உங்களுக்கான அரசியலமைப்ப நீங்களே உருவாக்கிக்கோங்க அப்படிங்கிற ஒரு கூடுதல் சலுகைய வந்து என்ன பண்றாரு, இந்த ஆகஸ்ட் அதாவது ஆகஸ்ட்ல இருந்து இந்த கிரிப்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் வேறுபடுறாரு. ஓகேவா? ஸோ அப்ப என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். பட் எல்லாமே ஒரு ஏமாற்றம் தானே இந்திய மக்களுக்கு. சரியா? எதுவுமே பதில் சொல்லலைல்ல. ஏன்னா இங்கேயாச்சும் ஒரு சரியான பதில் ஏதோ ரெடி பண்ணி குடுப்பாங்கன்னு நெனச்சேன். பட் இங்கேயும் என்ன பண்றாங்க, முதல் உலகப் போர் அதாவது இந்த 2வது போர் முடிஞ்சு விடட்டும். அதுக்கப்புறமா நம்ம இத பத்தி பேசலாம். செயல்பாட்டுக்கு கொண்டு வருவோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஆனா, இது இந்திய மக்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம். ஏன்னா காந்திலாம் என்ன சொல்லியிருப்பாரு, இது வந்து ஒரு பின்தேதியிட்ட காசோலை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஏன் பின்தேதியிட்ட காசோலைன்னு சொல்றாரு அப்படின்னா, அதாவது இந்த போருக்கு அப்புறம் பிரிட்டிஷ் இருக்குமான்னே தெரியாது. ஏன்னா அந்த மாரி அந்த போர்ல அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. ஓகேவா? அப்போ அந்த மாரி ஒரு சமயத்துல, நீங்க எப்படி எங்களுக்கு ஒரு அரசியல் நிர்ணய சபைய உருவாக்கி, எங்களுக்கு எப்படி நீங்க அரசியலமைப்பு பண்ணி குடுப்பீங்க? ஏன்னா இந்த போருக்கு அப்புறம் நீங்க இருப்பீங்களான்னே தெரியாது. ஆனா நீங்க போருக்கு அப்புறம் பண்ணி குடுக்குறேன்னு சொல்றீங்க. இப்போ இது வந்து எப்படி இருக்குன்னா, அதுதான் "பின்தேதியிட்ட காசோலை" மாரி இருக்குது அப்படின்னு அவரு விமர்சனம் பண்றாரு. பட் ஆனா நேரு என்ன சொல்றாரு, இது வந்து மிகுந்த மன அழுத்தத்தை உள்ளாக்கியது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா கிரிப்ஸோட இந்த அறிக்கைங்கிறது மிகுந்த மன உள் மன அழுத்தத்திற்கு உள்ளானது அப்படின்னு சொல்லி அவரு ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருப்பாரு. யாருன்னா நேரு சொல்லியிருப்பாரு. என்ன எதிர்பார்த்திருப்பாரு கிடைக்கல. ஸோ அதனால 2 பேருமே ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க. கிரிப்ஸ் தூதுக்குழுவுடைய அறிக்கைய பார்த்து. ஓகே 42ல இவங்க இப்படிதான் நிலைமை. மார்ச் 22ல. ஸோ இதுக்கப்புறமா எப்போ 1946 மார்ச் 24ஆம் தேதி கேபினெட் தூதுக்குழு அப்படின்னு ஒண்ணு வராங்க.
இந்த கேபினெட் தூதுக்குழு அப்படிங்கிற மிஷன் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டெல்லிக்கு வந்து இறங்குறாங்க 1946 மார்ச் 24 ஸோ இவங்க எதற்காக வராங்க அப்படின்னா நம்மளுக்கான அரசியலமைப்பு உருவாக்குறதுக்கு ஒரு அரசியல் நிர்ணய சபை ஏற்படுத்தி கொடுத்து ஸோ அரசியலமைப்பு உருவாக்கி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக வராங்க. ஸோ இதில் ஒரு 3 உறுப்பினர்கள் இருந்திருப்பாங்க. இந்த 3 உறுப்பினர்கள் யாரெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது ஏபி அலெக்சாண்டர், எத்திக் லாரன்ஸ், அதுக்கப்புறமா கிரிப்ஸ் இருந்திருப்பார். இந்த 3 பேரும் தான் இதில் உறுப்பினர்களாக இருந்திருப்பாங்க. இதில் தலைவர் யார் அப்படின்னா எத்திக் லாரன்ஸ் அப்படிங்கிறவர் தான் இதில் தலைவர் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் தலைவர் யார்? எத்திக் லாரன்ஸ் அப்படிங்கிறவர் தான் பார்க்குறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க? ஸோ கேபினட் டிசைன் அப்படிங்கிறது வந்துடுச்சு. ஸோ இவங்களுக்கான செயல்பாடுகளை பண்ண போகிறாங்க. அப்போ அரசியல் நிர்ணய சபை உருவாக்க போகிறோம். அரசியல் நிர்ணய சபையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருக்க போகிறாங்க. அது தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் எப்படி தேர்வு செய்ய போகிறாங்க அப்படின்னா மறைமுக தேர்தல் மூலமாக ஒற்றை மாற்று விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தின்படி. ஸோ அதே மாதிரி என்னென்னா கம்யூனிட் ஸ்பேஸில் சரியா கம்யூனிட் ஸ்பேஸில் விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தின்படி அதை நாங்கள் என்ன பண்ணுறோம் செலக்ட் பண்ண போகிறோம். என்ன பண்ணுறாங்க? நிறைய விதிமுறைகளை வைக்கிறாங்க. ஓகே, அதுக்கான செயல்பாடுகளை அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அரசியல் நிர்ணய சபையை ஃபஸ்ட்டு உருவாக்கணும். அரசியல் நிர்ணய சபையை உருவாக்கிட்டு அந்த அரசியல் நிர்ணய சபை தான் உங்களுக்கான அரசியலமைப்பு உருவாக்கி கொடுக்க போகுது. அப்போ இந்த கேபினெட் மிஷனோட முக்கியமான நோக்கமே என்ன? அரசியல் நிர்ணய சபையை உருவாக்கி கொடுக்கறது தான். மற்றதை அரசியல் நிர்ணய சபை பார்த்துக்கிறோம் அப்படிங்கிறது தான். ஓகேவா? அப்போ அரசியல் நிர்ணய சபை எப்படி உருவாக்க போகிறாங்க இதுதான் நம்ம இங்கே தெரிஞ்சுக்க போகிறோம். அரசியல் நிர்ணய சபை அப்படின்னு பார்க்கும்போது அதில் வந்து மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் இருக்க போகிறாங்கன்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா மொத்தம் 389 உறுப்பினர்கள் இருக்க போகிறதா சொல்லியிருப்பாங்க. 389 உறுப்பினர்கள் இருக்க. ஏன்னா அரசியல் நிர்ணய சபை அப்படிங்கிறது 1946 நவம்பரில் உருவாக்கிட்டாங்க. அப்போ அதில் உறுப்பினர்கள் அப்படிங்கிறவங்க ஒரு 389 பேர். இந்த 389 பேர் எப்படி செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஸோ அதில் வந்து ஒரு 296 பேர் என்ன அப்படின்னா ஒரு 11 ஆளுநர் மாகாணங்கள்லேருந்து ஒரு 292 பேரும் 4 தலைமை ஆளுநர் மாகாணங்கள்லேருந்து ஒரு 4 பேர்னு சொல்லி மொத்தம் 296 பேரை தேர்வு செய்ய போகிறாங்க. ஓகேவா? 296 பேரை தேர்வு செய்ய போகிறாங்க. அந்த 4 தலைமை ஆளுநர் மாகாணங்கள் அப்படிங்கிறது எது அப்படின்னா டெல்லி, அஜ்மீர், கூர்க், அதுக்கப்புறமா பலுசிஸ்தான் சார்பில் ஒருத்தர்னு சொல்லி இந்த 4 பேர். ஸோ இந்த 296 பேர் இப்படி சரியா, அதாவது மாகாணங்கள்ல இருந்து. ஸோ 93 பேர் அப்படிங்கிறது சுதேச அரசு, பிரின்ஸ்லி ஸ்டேட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சுதேச அரசுகள்ல இருந்து தேர்வு செய்யப்படுறாங்க. அப்போ இந்த 389 பேர் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா மக்கள் தொகையை பேஸா வச்சு தான் செலக்ட் பண்றாங்க. அப்போ மக்கள் தொகை எப்படி 10 லட்சம் மக்களுக்கு ஒரு மெம்பர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் படி தான் இது தேர்வு. இப்படிதான் இந்த 389 பேரை தேர்வு பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ இந்த 389 பேரை யார் தேர்வு பண்ணா? ஆக்சுவலா அந்த 10 லட்சம் மக்களுக்கு ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி தேர்வு பண்ணியிருப்பாங்க. இன்னொன்று வந்து என்னன்னா மதம் தான். அதாவது என்னன்னா முஸ்லீமு, சீக்கியம், ஸோ அதுக்கப்புறமா காமனா. ஸோ இந்த மாதிரி 3 பிரிவுகள்ல இருந்து அதில் இடம்பெறுவாங்க இந்த 389 உறுப்பினர்கள் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அப்போ இந்த 389 பேரை மக்கள் தேர்வு பண்ணாங்களா அப்படின்னா கிடையாது. காரணம் என்ன சொன்னாங்க? இது வந்து ஒரு மறைமுக தேர்தல் அப்படிங்கிற சொல்றாங்க. மறைமுக தேர்தல்னா எம்எல்ஏஸ் தான் இதை தேர்வு பண்ணுவாங்க. சரியா? எம்எல்ஏஸ் தான் இதை வந்து தேர்வு பண்ணியிருப்பாங்க. அப்போ தேர்தல் முறை எப்படி இருந்துச்சு அப்படின்னா தேர்தல் முறையை பொறுத்தளவில் என்ன அப்படின்னா அந்த நம்ம வந்து மாகாணத்துக்குன்னு சட்டமன்ற உறுப்பினர்களை வந்து என்ன பண்ணியிருப்போம்? நாம தேர்வு பண்ணியிருப்போம். அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் இந்த அரசியல் நிர்ணய சபைக்கான உறுப்பினர்களை தேர்வு பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். சரியா? அப்போ எம்எல்ஏ தேர்தல் எப்போ நடந்துச்சு அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். சரியா? எம்எல்ஏ தேர்தல் அப்படிங்கிறது எப்போ நடந்துச்சு அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் வருதுல்ல. ஏன்னா எம்எல்ஏஸ் தான் இந்த உறுப்பினர்களை தேர்வு பண்றாங்க அப்படின்னா எம்எல்ஏக்கான தேர்தல் அப்படிங்கிற சட்டமன்ற தேர்தல் எப்போ நடந்துச்சு அப்படின்னா அதாவது 1946 ஜூலை ஆகஸ்ட்ல நடந்திருக்கும். ஜூலை ஆகஸ்ட்ல நடந்த இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட காங்கிரஸ் வந்து எத்தனை இடங்களை பிடிச்சிருக்கும் அப்படின்னா ஒரு 208 இடங்களை பிடிச்சிருக்கும். காங்கிரஸ் வந்து ஒரு 208 இடங்களை பிடிச்சிருக்கும். அப்போ இந்த காங்கிரஸுக்கு அப்புறமாக முஸ்லீம் லீக் அப்படிங்கிறது ஒரு 73 இடங்களை பிடிச்சிருக்கும். முஸ்லீம் லீக் அப்படிங்கிறது ஒரு 73 இடங்களை பிடிச்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறமா காமனா மற்ற இது என்ன ஒரு 15 இடங்கள், சுயேட்சை அப்படிங்கிறது ஒரு 15 இடங்கள்னு சொல்லி. ஸோ இதுதான் அந்த தேர்தல். அப்போ காங்கிரஸில் 208 காங்கிரஸ் ஜெயிச்சிருவாங்க. ஸோ இதில் வந்து யாரெல்லாம் ஸோ இதுதான் இந்த தேர்தல் எம்எல்ஏ தேர்தல் 1946 ஜூலை ஆகஸ்ட்ல நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறீங்க. ஓகேவா? ரைட். ஸோ அப்போ இதில் வந்து 15 சுயேட்சை, 73 முஸ்லீம் லீக், 208 காங்கிரஸ். ஓகேவா? ரைட். ஸோ இதில் வந்து இந்த அரசியல் நிர்ணய சபையில் யாரெல்லாம் கலந்துக்கிட்டா அப்படின்னு பார்க்கும்போது ஸோ அதாவது சமூக பிரதித்துவம்னு பார்க்கும்போது இந்து, முஸ்லீம், ஸோ அதுக்கப்புறமா சீக்கியர்கள், பார்சியர்கள், ஆங்கிலோ இந்தியர்கள், இந்திய கிறிஸ்தவர்கள், எஸ்சி எஸ்டி மற்றும் பெண்கள், ஸோ இவங்க எல்லாருமே இதில் உறுப்பினர்களாக கலந்துருப்பாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அந்த 389 உறுப்பினர்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதில் யார் முக்கியமாக கலந்துக்கல அப்படின்னா
ஜின்னாவும் காந்தியும் கலந்துருக்க மாட்டாங்க. இந்த அரசியல் நிர்ணய சபையினுடைய உறுப்பினர்களா கலந்துக்காத முக்கிய 2 தலைவர்கள் யாருன்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அது கேட்டாலும் நீங்க என்ன ஆன்சர் சொல்லுவீங்கன்னா, காந்தியும், ஜின்னாவையும் தான் சொல்லுவீங்க. ஓகேவா? ரைட். அப்போ இந்த எம்எல்ஏ தேர்தல் அப்படிங்கிறது எப்ப நடந்துச்சுன்னு உங்களுக்கு புரியுதா? அப்போ இந்த எம்எல்ஏ தேர்தல் அப்படிங்கிறத வச்சு தான் இந்த அரசியல் நிர்ணய சபைக்கான உறுப்பினர்களை தேர்வு பண்றாங்க. அப்போ எப்படி தேர்வு பண்றாங்கன்னா, அதான் அந்த ஒற்றை மாற்று விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையின்படி அவங்க தேர்வு பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகேவா? ஸோ எல்லாருமே எலக்டடா அப்படின்னா கிடையாது. எல்லாருமே எலெக்டட் கிடையாது. ஏன்னா, இது என்ன ஓரளவு தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்றும் ஓரளவு நியமிக்கப்பட்ட அமைப்பாக தான் இருந்துச்சு. அந்த ஓரளவு தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்படிங்கிறது எப்படின்னா, ஸோ அதான் அந்த 296 அந்த சுதேச உறுப்பினர்கள், அதாவது இவங்க அந்த சுதேச உறுப்பினர்கள் 93 பேரும் என்ன பண்றாங்க, அந்தந்த மாநில தலைவர்களால நியமிக்கப்பட்டவங்க. அந்தந்த மாநில தலைவர்களால நியமிக்கப்பட்டவங்க அப்படிங்கிறது. அப்போ தேர்வு செய்யப்பட்ட முறையும் கிடையாது. ஸோ 2மே கலந்தது தான் இந்த சிஸ்டம். அந்த 389 அப்படிங்கிறது. ஓகேவா? ரைட். இப்படி தான் தேர்வு பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகேவா? மறைமுக தேர்தல் தான். இப்போ தேர்தல் முறை எப்படி? ஸோ எம்எல்ஏக்கான தேர்தலையும் நாம இங்க பார்த்துருக்குறோம். யாரெல்லாம் கலந்துக்கல அப்படிங்கிறதையும் நம்ம இங்க பார்த்துருக்குறோம். ஓகேவா? ரைட். ஸோ அந்த 389 பேரை வச்சு அரசியல் நிர்ணய சபை அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது. இப்ப அரசியல் நிர்ணய சபை உருவாக்கிட்டாங்க. கேபினெட் மிஷனோட வேலை முடிஞ்சிருச்சு. அரசியல் நிர்ணய சபை உருவாக்கிட்டாங்க. இனி வந்து அரசியலமைப்பு உருவாக்குறதுங்கிறது இனி அரசியல் நிர்ணய சபையோட வேலை ஆயிப்போச்சு. இப்போ நீ அரசியல் நிர்ணய சபை அப்படிங்கிறது என்ன பண்ண போறாங்க? அரசியல் நிர்ணய சபை தான் இனி வந்து எல்லா வேலைகளையும் பார்க்க போகுது. அரசியலமைப்பு உருவாக்குவதற்கான வேலைகளை. இப்போ அதோட செயல்பாடு என்னவா இருக்குன்னா, முதல் கூட்டத்தை அமைக்கிறாங்க. முதல் கூட்டம். ஏன்னா தலைவர் உருவாக்கணும்ல. 89 உறுப்பினர்கள் உருவாக்கியாச்சு. பட் இதுக்குன்னு ஒரு தலைவர் உருவாக்கணும்ல. ஸோ அதுக்காக முதல் கூட்டம் அப்படிங்கிறது எப்போ நடக்குது அப்படின்னா, 1946 டிசம்பர் 9ஆம் தேதி நடக்குது. 1946 டிசம்பர் 9ஆம் தேதி அந்த முதல் கூட்டம் அப்படிங்கிறது நடக்குது. ஓகேவா? எங்க அப்படின்னா, புதுடில்லியில காலை 11 மணிக்கு நடக்கும் அப்படிங்கிறது ஸ்கூல் புக்லலாம் நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த 11 மணிக்கு நடக்கக்கூடிய கூட்டத்தில, ஸோ இந்த கூட்டத்தினுடைய முக்கிய கான்செப்ட் என்ன அப்படின்னா, தற்காலிக தலைவரை தேர்வு பண்றது தான். தற்காலிக தலைவரை தேர்வு பண்றது தான் அந்த முதல் கூட்டத்தினுடைய நோக்கமா இருந்திருக்கும். தற்காலிக தலைவர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அங்க இருக்குறதுலே ஒரு மூத்த தலைவர வந்து செலக்ட் பண்ணணும். இதுதான். இந்த மூத்த தலைவர தேர்வு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நாம எங்கேருந்து எடுத்திருப்போம்னா, பிரெஞ்சுல இருந்து எடுத்திருப்போம். ஏன்னா பிரெஞ்சுல தான் இத ஃபாலோ பண்ணுவாங்க. நாம அத இங்க யூஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா பிரெஞ்சு நாட்டுல இருந்து எடுக்கப்பட்டது தான் அந்த மூத்த தலைவர் அப்படிங்கிறது கான்செப்ட். ஓகேவா? அப்போ முதல் மாநாட்டினுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, 1946 டிசம்பர் 9ஆம் தேதி நடந்த இந்த மாநாட்டினுடைய முக்கிய நோக்கமே என்ன? தற்காலிக தலைவரை தேர்வு பண்றது தான். அப்போ அந்த தற்காலிக தலைவராக யார தேர்வு பண்றாங்க அப்படின்னா, நம்ம யாரு? சச்சிதானந்த சின்ஹா அப்படிங்கிறவங்க. சரியா? சச்சிதானந்த சின்ஹா அப்படிங்கிறவங்கள தான் தேர்வு பண்றாங்க. ஓகேவா? தற்காலிக தலைவராக சச்சிதானந்த சின்ஹாவை யாரு தேர்வு பண்றா அப்படின்னா, ஜேபி கிருபாலினி அப்படிங்கிறவங்க முன்மொழிஞ்சு அவங்க தான் செலக்ட் பண்றாங்க. ஓகேவா? ஜேபி கிருபாலினிங்கிறவங்க தான் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. இதுல வந்து இந்த முதல் கூட்டம் அப்படிங்கிறது 389 பேருமே கலந்துக்கிட்டாங்களா? அப்படின்னா இல்ல. ஏன் அப்படின்னா, இதுல வந்து கிட்டத்தட்ட 211 பேர் தான் முதல் கூட்டத்துல கலந்திருப்பாங்க. 211 பேர் தான் முதல் கூட்டத்துல கலந்திருப்பாங்க. 211 207ன்னு குடுத்திருக்கு. ஆனா 211 பேர் அப்படிங்கிறது கரெக்ட் உங்களுக்கு. 211 பேர் தான் இந்த முதல் கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. ஏன்னா, சுதேச உறுப்பினர்கள் கலந்திருக்க மாட்டாங்க 93 பேர். இது போக முஸ்லீம் லீக்ல இருந்து ஒரு 73 பேர் அவங்க தனிநாடு கோரிக்கைக்கு போயிருவாங்க. தனிநாடு கோரிக்கைக்கு போனதுனால என்ன ஆயிரும் அப்படின்னா, 211 உறுப்பினர்கள் தான் முதல் கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. அப்போ முதல் கூட்டத்தில் கலந்தவர்களுடைய எண்ணிக்கை என்னன்னு கேட்டாங்கன்னா, 211 அப்படிங்கிறது தான் ஆன்சர் கரெக்ட். 389 கிடையாது. அப்போ முதல் கூட்டம் இப்படி தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா டிசம்பர் 9ஆம் தேதி கூடின கூட்டம், டிசம்பர் 11ஆம் தேதி கூடுது. காரணம் என்ன அப்படின்னா, தற்காலிக தலைவர் அப்படிங்கிறது எடுத்திருப்பாங்க. ஸோ அவர் வந்து இறந்து போனதா சொல்லிருவாங்க. ஸோ அதனால நிரந்தர தலைவரா ஒருத்தர தேர்வு பண்ணணும்னு சொல்லிருவாங்க. அப்போ நிரந்தர தலைவரா யார நம்ம தேர்வு பண்றோம் அப்படின்னா, டிசம்பர் 11ஆம் தேதி அதே 1946 டிசம்பர் 11ஆம் தேதி 2வது கூட்டம் நடக்குது. இந்த 2வது கூட்டத்தில வந்து நிரந்தர தலைவராக யார தேர்வு பண்றோம் அப்படின்னா, டாக்டர் ராஜேந்திர பிரசாந்த தேர்வு பண்றோம். ஸோ துணைத் தலைவர்களாக யார தேர்வு பண்றோம் அப்படின்னா, HC முகர்ஜி அப்படிங்கிறவங்களையும், வி.டி. கிருஷ்ணமாச்சாரி இந்த 2 பேரையும் துணைத் தலைவராக நாம என்ன பண்றோம்? தேர்வு பண்றோம். ஓகே. ரைட்டா? இவங்கள நாம துணைத் தலைவர்களாக நாம தேர்வு பண்றோம் அப்படிங்கிறத சொல்றோம். இதுல சட்ட ஆலோசகராக ஒருத்தரை நியமிச்சிருப்பாங்க. யார் அப்படின்னா, அவர்தான் பி.என். ராவ் அப்படிங்கிறவர். சரியா? சட்ட ஆலோசகராக நியமிக்கப்பட்டவர் யாரு? பி.என். ராவ் அப்படிங்கிறவர். ஓகே. 2வது கூட்டத்துல ஒரு 4 கேரக்டர பார்க்குறோம். ராஜேந்திர பிரசாத்,
HC முகர்ஜி, VT கிருஷ்ணமாச்சாரி, BN ராவ் அப்படிங்கிறவரை பார்க்குறோம். ஓகேவா? இதுதான் 2வது கூட்டமா நடக்குது. ஸோ இதுக்கப்புறமா டிசம்பர் 13, 1946 ஸோ 3வது கூட்டம் நடக்குது. இந்த 3வது கூட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, 3வது கூட்டத்தில் நேரு அப்படிங்கிறவர் தன்னோட குறிக்கோள் தீர்மானத்தை என்ன பண்ணுறாருன்னா முன்வைக்கிறாரு. இந்த நேரு வந்து தன்னோட குறிக்கோள் தீர்மானத்தை முன்வைக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகே, ரைட். ஸோ இது வந்து இந்த குறிக்கோள் தீர்மானம் அப்படிங்கிறது சில திருத்தங்களோடு. குறிக்கோள் தீர்மானம்னா என்ன, எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருப்பார். எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருப்பார். ஓகேவா? அதாவது என்னன்னா அப்ஜெக்டிவா ரெசல்யூஷன் சொல்லுவாங்கல்ல. ஸோ நம்மளுக்கான அரசியலமைப்பு எப்படிப்பட்டதா இருக்கணும், நம்மளுக்கான அரசியலமைப்பு இப்படிப்பட்டதா இருக்கணும், அதை அவர் தெளிவுபடுத்தியிருப்பார். இந்த மாதிரியான சில பாயிண்ட்ஸ் அடிப்படையில தான் நம்மளுடைய அரசியலமைப்பை வரையறுக்க போறோம் அப்படிங்கிறத அவர் தெளிவுபடுத்துறாரு, ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அப்போ இது வந்து என்ன பண்ணுது, 1947 ஜனவரி 22ஆம் தேதி சில திருத்தங்களோடு நாம் என்ன பண்றோம், மாற்றி அமைச்சு இதுதான் பின்னாளில் அந்த குறிக்கோள் தீர்மானம் தான் என்ன பண்ணுது, முகப்புரையாக வெளிவருகிறது. ஓகே, ரைட். ஸோ அப்போ நேரு வந்து அதில் என்னெல்லாம் எழுதியிருக்காரு அப்படின்னா, அந்த குறிக்கோள் தீர்மானத்தினுடைய முக்கிய அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ அதில் வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, அதாவது இந்தியா வந்து சுதந்திர இறையாண்மை கொண்ட ஒரு குடியரசாக திகழும் என உறுதியளி. ஏன்னா இந்தியாங்கிறது வந்து ஒரு இறையாண்மை கொண்ட ஒரு குடியரசா இருக்கும் அப்படிங்கிறத ஒரு உறுதிமொழி சொல்லியிருப்பாரு. 2வது, பிரிட்டிஷ் இந்தியா சுதேச அரசுகள் மற்றும் இதர பகுதிகளில் உள்ளடக்கிய ஒரு ஒன்றியம், யூனியன் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்குல்ல. ஸோ இதை அவர் அங்கேயே சொல்றாரு. அதாவது ஒரு இறையாண்மை கொண்ட ஒரு குடியரசு நாடா இந்தியா இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு யூனியனை கொண்டு இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா மத்திய அரசிடம் ஒப்படைக்கப்பட்ட அதிகாரங்களை தவிர மற்ற அதிகாரங்கள் தன்னாட்சி அலுவலர்களிடம் இருக்கும். நம்ம இன்னைக்கு அதிகார பிரிவு மத்திய மாநில இதே மாதிரி இருக்குல்ல, இதே கான்செப்டை அங்கேயும் அவர் சொல்லியிருக்கிறாரு அப்பவுமே. ஸோ அதுக்கப்புறமா அனைத்து அதிகாரங்களும் மக்களிடமே. ஏன்னா வகுப்புரையே என்ன சொல்லுது, இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுதான் இங்கே முக்கியமானது. ஏன்னா எல்லாமே சட்டம் தான் அப்படின்னாலுமே அதுக்கான முழு அதிகாரம்ங்கிறது மக்கள் கிட்ட தான் இருக்கு. சரியா? அப்போ மக்கள் தான் அதிகாரத்தினுடைய, மக்கள் தான், மக்களுக்காக தான் சட்டம். சரியா? சட்டம் வந்து மக்களுக்காக இல்லை, மக்களுக்காக தான் சட்டம். ஸோ அப்போ இதுல வந்து என்னன்னா அனைத்து அதிகாரங்களும் மக்கள் கிட்ட தான் இருக்குது. ஓகேவா? அதை அவர் தெளிவுபடுத்துறாரு. அப்போ இதுல என்னன்னா சமூக பொருளாதார அரசியல் நீதி அப்படிங்கிறதும் சுதந்திரம் அப்படிங்கிறதும் ஸோ எல்லாமே, அதாவது சமூக பொருளாதார அரசியல் நீதி ஒரு ஒரு மனிதனுக்கு கிடைக்கணும். ஸோ அதுக்கப்புறமா இன்னொன்று சுதந்திரம், சமத்துவம். ஸோ அதுக்கப்புறமா நம்பிக்கை, வழிபாடு, தொழில், சங்கம், இதில் எல்லாத்துலேயுமே அவனுக்கு உறுதியளிக்க, எல்லாத்துக்குமே இது கிடைக்கணும் அப்படிங்கிறத உறுதியளிக்கிறார். ஓகேவா? அதுக்கப்புறமா சிறுபான்மையினர், பின்தங்கியினருக்கான அந்த பழங்குடியின பகுதிகள் மற்றும் தாழ்த்தப்பட்ட வகுப்பினர். ஸோ இது இவங்களுக்கு எல்லாமே ஒரு போதுமான ஒரு பாதுகாப்பு வழங்கணும். இந்த மக்களுக்காக சட்டங்களும் இருக்கணும். ஸோ அவங்களுக்கு போதுமான பாதுகாப்பு அப்படிங்கிறது வழங்கணும் அப்படிங்கிறத ஸோ அந்த அப்ஜெக்டிவாக ரெசல்யூஷன்ல சொல்லியிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறமா ஃபைனலாக என்ன பண்ணுறாரு, குடியரசின் நிலம், நீர், வான்வெளி இதுக்கான இறையாண்மை எல்லாம் காக்கப்பட வேண்டும். ஸோ அதே மாதிரி உலக அமைதி, மனிதகுல நலனுக்கு பங்களித்தல். சரியா? ஸோ இது எல்லாமே அவருடைய குறிக்கோள் தீர்மானத்தில் இருந்த சில அம்சங்கள். சரியா? இப்படிதான் அவர் எழுதியிருப்பார். இதை வச்சு தான், இதை ஒரு பேஸா வச்சு தான் நமக்கான அரசியலமைப்பை உருவாக்குங்க அப்படிங்கிறது ஒரு ஐடியா கொடுக்குறாரு. இதன் அடிப்படையில் கூட அந்த அரசியலமைப்புங்கிறது உருவாக்கப்பட்டது. ஏன்னா முகப்புரையே இதுதான் முகப்புரையாக பின்னாளில் வந்துச்சு. நம்ம 1947 ஜனவரி 22 நாம ஏத்துக்கிட்டாலும் இதுதான் என்னவா இருக்கு, ஃபைனலா முகப்புரையாக நமக்கு வெளிவந்தது அப்படிங்கிறதையும் நாம இங்க பார்க்குறோம். ஓகே, ரைட். ஸோ அதுக்கப்புறமா இதில் முக்கிய அம்சங்களால இதை பார்த்துட்டோம். ஸோ இதுக்கப்புறமா ஸோ 1947 சுதந்திர சட்டம். ஏன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மாநாட்டில் தனி தனிநாடு கோரிக்கைக்கு முஸ்லீம் போயிட்டாங்க. ஸோ இப்போ விளைவு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு சுதந்திர சட்டம் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்றிருப்பாங்க. ஆக்சுவலாக நீங்கள் மவுண்ட் பேட்டன் திட்டம் இதெல்லாம் பார்ப்பீங்க. மவுண்ட் பேட்டன் திட்டம் வந்ததுக்கு அப்புறமாக 1947 ஜூன் 3 அன்னைக்கு அவர் ஒரு மவுண்ட் பேட்டன் திட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாரு. ஸோ அதன் அடிப்படையில் என்ன பண்ணியிருப்பாங்க, 1900 விடுதலை சட்டம் அப்படிங்கிறத ஏற்றிருப்பாங்க. 1947 ஜூலை 18 அன்னைக்கு விடுதலை சட்டம் ஏற்றிருப்பாங்க. இந்த விடுதலை சட்டத்தின்படி என்ன ஆயிரும் அப்படின்னா, ஸோ 3 மாற்றங்கள். ஏன்னா பாகிஸ்தான் சுதந்திரம் அடைஞ்சிரும். ஸோ நமக்கு தனியாக வந்துடும். அப்போ இந்த 3 மாற்றங்கள் சுதந்திரம் சட்டம் இயற்றினதுக்கு அப்புறமா ஒரு 3 சேஞ்சஸ் நடக்கும். அதாவது என்ன இந்த சேஞ்சஸ் திடீர்னு கொண்டு வரேன்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா தனிநாடு கோரிக்கை கேட்டுக்கிட்டு இருந்தவங்க தனிநாடு கோரிக்கை கிடைச்சிருச்சு. ஏன்னா மவுண்ட் பேட்டன் வந்ததுக்கு அப்புறமா பிரிச்சுட்டாரு. விடுதலை சட்டம் 1947 ஜூலை 18 அன்னைக்கு கொண்டு வந்துட்டு ஆகஸ்ட் 15 இந்தியா விடுதலை அடைந்தது. ஸோ அதுக்கப்புறமா பாகிஸ்தான்ங்கிறது ஆகஸ்ட் 14 ஒரு நாளைக்கு முன்னே அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. சுதந்திரத்தை வழங்கிட்டாங்கல்ல. அப்போ தனித்தனியாக பிரிஞ்சிருச்சுல. இனி இந்திய மக்கள் தானே இருப்பாங்க. அப்போ என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது,
இந்த விடுதலை சட்டம் இயற்றப்பட்டதுனால என்னென்ன சேஞ்சஸ் நடந்துச்சுன்னா, ஒரு 3 சேஞ்சஸ். என்ன அப்படின்னா, சபையினுடைய இறையாண்மை. சபையினுடைய இறையாண்மைன்னா வேற ஒண்ணும் இல்ல. நமக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, சுதந்திரம் அப்படிங்கிறது வழங்கியாச்சு. சரியா? நமக்கு வந்து சுதந்திரம் அப்படிங்கிறது கிடைச்சிருச்சு. இனி வந்து நம்மள வந்து நாமளே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டா போதும். இனி வந்து பிரிட்டிஷ் வந்து நம்மள வந்து என்ன பண்ணணும்? இத பண்ணு, அத பண்ணுன்னு சொல்லி ஆட்சி பண்ண முடியாது. ஏன்னா ஃபுல் கண்ட்ரோல் இனி நாம தான். ஏன்னா இதுக்கு முன்ன தான் என்ன பண்றோம்? அவங்க வந்து ஏதாவது ஒரு கூட்டத்த கூட்ட சொன்னாங்கன்னா நம்ம கூட்டுவோம். ஏதாவது பண்ண சொன்னாங்கன்னா நம்ம பண்ணுவோம். இதுதான். ஏன்னா நாமளா எதுவும் பண்ண மாட்டோம். ஏன்னா அதுக்கு ரைட்ஸ் கிடையாது. ஆனா இனி வந்து ஃபுல் ரைட்ஸ் நம்மகிட்ட தான். இதுதான். அதாவது இறையாண்மை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, ஒரு உச்சபட்ச அதிகாரம்னு சொல்லுவாங்க. இறையாண்மைனாலே ஒரு உச்சபட்ச அதிகாரம். இந்த உச்சபட்ச அதிகாரம் இனி யாருகிட்ட தான் இருக்கு? இந்திய மக்கள்கிட்ட தான் இருக்கு. இந்த அரசியல் நிர்ணய சபை கிட்ட தான் இருக்கு. ஓகேவா? அரசியல் நிர்ணய சபை கிட்ட தான் இருக்கு. இதுக்கு முன்ன வரைக்கும் யார்கிட்ட இருந்துச்சுன்னா, பிரிட்டிஷ் கிட்ட இருந்துச்சு. அவன் தான் நம்மள ஆட்சி பண்ணான். ஸோ இனி அவங்க நமக்கு சுதந்திரத்த வழங்கிட்டாங்க அப்படிங்கிறதுனால என்ன ஆயிருது? இனி வந்து அவங்க நம்மள கண்ட்ரோல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இனி நாமளே நமக்கான உரிமைகள வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது. அப்போ இதன் அடிப்படையில தான் அப்போ ஃபர்ஸ்ட் மாற்றமா என்ன நடக்குதுன்னா, இறையாண்மை சரியா? சபையினுடைய இறையாண்மை அப்படிங்கிறது இனி நமக்கு வந்துருச்சு. அரசியல் நிர்ணய சபை தான் இறையாண்மை கொண்ட முழு அமைப்பா இருக்குது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் சேஞ்சஸா இருக்குது. 2வது வந்துன்னா இரட்டை பணிகள். சரியா? 2வது இரட்டை பணிகள் என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் அரசியல் நிர்ணய சபை அப்படிங்கிறது இந்தியாவுக்கான அரசியலமைப்பு மட்டும் தான் உருவாக்குறதா இருந்துச்சு. இனி வந்து 2 பணிகள பண்ண போறாங்க. 1 என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, அரசியல் நிர்ணய சபை அப்படிங்கிறது ஒரு என்ன சொல்றது? முதல் நாடாளுமன்றமா மாறிடுச்சு. ஓகே. முதல் நாடாளுமன்றமா மாறி 2 வேலைய பார்க்க போறாங்க. ஏன்னா இங்கிருந்து இறையாண்மை அப்படிங்கிற ஒரு ஒரு அதாவது இறையாண்மை ஃபுல் ரைட்ஸ் அவங்ககிட்ட இருக்கு. ஒரு இறையாண்மைங்கிறது அரசியல் நிர்ணய சபை கிட்ட இருக்கு. அதனால அவங்க நாடாளுமன்றமா மாறிட்டாங்க. அதனால 2 வேலைய பார்க்க போறாங்க. 1 அரசியலமைப்பு உருவாக்க பணிய பார்க்க போறாங்க. இந்த அரசியலமைப்பு உருவாக்க பணிங்கிறது யார் பண்ண போறா அப்படின்னா, ராஜேந்திர பிரசாத் அவர் தலைமையில நடக்கும். அரசியலமைப்பு உருவாக்க பணிங்கிறது. சாதாரண சட்டங்களை இயற்றக்கூடியது. ஏன்னா நாடாளுமன்றம் ஆயிட்டாங்கல்ல. இப்ப நாடாளுமன்றமா ஆனதுனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஏன்னா பிரிட்டிஷ் கிடையாது. இனி அரசியல் நிர்ணய சபை தான் நம்ம தற்காலிக பாராளுமன்றமா செயல்பட்டுட்டு இருக்கு. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, அரசியலமைப்பு பணிகளையும் அவங்க பார்க்குறாங்க. சாதாரண சட்டங்களையும் இயற்றுறாங்க. இந்த சாதாரண சட்டங்கள் இயற்றுவது யார் தலைமையில் நடந்துச்சு அப்படின்னா, ஜி.வி. மாவளங்கர் தலைமையில அது சாதாரண சட்டங்கள் இயற்றப்படுகிறது. சட்டம் சார்ந்த பணிகள் யார் தலைமையில் நடக்குது அப்படின்னா, ராஜேந்திர பிரசாத் தலைமையில் நடக்குது. ஸோ இந்த மாதிரி 2 பணிகள அரசியல் நிர்ணய சபை என்ன பண்ணுது? செயல்படுத்த துவங்கிருச்சு. இது 2வது மாற்றமா நாம பார்க்குறோம். ஃபைனலா 3வது மாற்றமா என்ன அப்படின்னா, எண்ணிக்கை. எண்ணிக்கை மாறுமா இல்லையான்னா கண்டிப்பா மாறும். ஏன்னா அதான் முதல் கூட்டத்திலே நடந்துச்சுல்ல. பாகிஸ்தான் கலந்துக்கல அப்படிங்கிறதுனால, சுதேச உறுப்பினரும் கலந்துக்கலங்கிறதுனால 211 பேர் தான் கலந்துக்கிட்டாங்கன்னு நாம பார்க்கிறோம். அதே மாரி தான் இனி எண்ணிக்கை கண்டிப்பா மாறும். என்ன ஆகுது அப்படின்னா, மொத்த உறுப்பினர்கள் அப்படிங்கிறவங்க வந்து 389. இந்த 389ல இந்த 389ங்கிறது 299ஆ மாறிடுச்சு. சரியா? 389ங்கிறது 299ஆ மாறிடுச்சு. இந்திய மாகாணங்கள்லேருந்து ஒரு 296லேருந்து 229ஆ குறைஞ்சிருச்சு. ஏன்னா சுதேச அரசுகள் அப்படிங்கிறது மொத்தம் 389ங்கிறது 299ஆகவும், அதுக்கப்புறமா மாகாணங்கள்ல 296 உறுப்பினர்கள்னு நாம பார்த்திருப்போம். இந்த 296ங்கிறது என்னவா மாறிடுச்சு? 229ஆ மாறிடுச்சு. 229ஆ மாறிடுச்சு. அதுக்கப்புறமா சுதேச அரசுகள் 73ன்னு சொல்லியிருப்போமா? 93ன்னு சொல்லியிருப்போமா? அந்த 93ங்கிறது 70ஆ கம்மியாயிடுச்சு. அப்போ இந்த எண்ணிக்கைங்கிறது கம்மியாகுது. அப்போ இந்த விடுதலை சட்டம் அப்படிங்கிறது வந்து இயற்றப்பட்டதுனால 3 சேஞ்சஸ் நடக்குது. 1 இறையாண்மை, 2வது அரசியல் நிர்ணய சபை அப்படிங்கிறது வந்து என்னது? நாடாளுமன்றமா செயல்பட தொடங்கிருச்சு. ஸோ 3வது உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் மாற்றம் ஏற்படுகிறது. ஸோ இதுதான் இந்த சட்டத்தின் மூலமாக நடந்த சில மாற்றங்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகேவா? ரைட். ஸோ அதுக்கப்புறமா என்னன்னா, இந்த சபை அப்படிங்கிறது இந்த அரசியல் நிர்ணய சபை வேற என்ன பணிகளெல்லாம் பார்க்குது? சட்டம் சார்ந்த பணிகள பார்க்குது. ஸோ அதுக்கப்புறமா அரசியலமைப்பு உருவாக்க பணிகள பார்க்குது. இத தாண்டி வேற என்னென்ன வேலைகள்லாம் பார்க்குது அப்படின்னா, ஸோ அதாவது பிற வேலைகளையும் பார்த்துச்சு. அதாவது காமன்வெல்த்ல இந்தியாவினுடைய உறுப்பினர் நிலையை வந்து உறுதிப்படுத்தியது. இந்தியா அப்படிங்கிறது காமன்வெல்த்ல ஒரு உறுப்பு நாடா இருக்குங்கிறத 1943 மே மாசம் இது உறுதிப்படுத்திரும். காமன்வெல்த்ல ஒரு உறுப்பினரா ஜாயின் பண்ணியிருப்பாங்க. 1949 மே மாசம். 2வது தேசிய கொடியை வந்து ஏற்றுக்கொண்டது. அரசியல் நிர்ணய சபை தான் ஏற்றுக்கொண்டிருக்கும். எப்போ அப்படின்னா 1947 ஜூலை 22 அன்னைக்கு தேசிய கொடி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சரியா? அது அரசியல் நிர்ணய சபை தான் ஏற்றுக்கொண்டது. 1947 ஜூலை 22 அன்னைக்கு தேசிய கொடி, அதுக்கப்புறமா 1950 ஜனவரி 24 அன்னைக்கு தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஸோ அதுக்கப்புறமா 1950 ஜனவரி 24 அன்னைக்கு தேசிய பாடல். 2மே சேம் டேட்டு தான். தேசிய கீதம், தேசிய பாடல் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1950 ஜனவரி 24 அன்னைக்கு ராஜேந்திர பிரசாந்த் அப்படிங்கிறவர் இந்தியாவினுடைய முதல் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்தியாவினுடைய
முதல் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் 62 வரைக்கும் இருந்திருப்பார். சரியா, ஒரு நீண்ட கால குடியரசுத் தலைவர்னு சொல்லுவோம். 2 முறை குடியரசுத் தலைவராக இருந்தவர். ஓகே. ஸோ அப்போ இது எல்லாமே அரசியல் நிர்ணய சபையினுடைய பணிகள் தான் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்தந்த வேலைகள் எல்லாம் இவங்க பார்க்குறாங்க. ரைட். ஸோ அதுக்கப்புறமா கால அமர்வுகள் அப்படின்னு பார்க்கும்போது இதில் என்ன அப்படின்னா, கால அமர்வு அப்படின்னு பார்க்கும்போது இந்த இந்திய அரசியலமைப்பை உருவாக்குவதற்கு நாம எவ்வளோ காலம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்றதுல, இந்திய அரசியலமைப்பு உருவாக்குவதற்கு நாம வந்து கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் 11 மாதம் 18 நாட்கள் எடுத்துக்கிட்டோம். இந்த 2 ஆண்டுகள் 11 மாதம் 18 நாட்களை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 11 அமர்வுகள் நடைபெற்றது. சரி, அந்த 11 அமர்வுகள் அதாவது கூட்டத்தொடர்கள் நடைபெற்றது. ஸோ அதை பார்ப்போம் எப்பப்போ நடந்துச்சு அப்படின்னு. அப்போ இந்திய அரசியலமைப்பை உருவாக்குவதற்கு எடுத்துக்கொண்ட காலம் அப்படிங்கிறது 2 ஆண்டுகள் 11 மாதம் 18 நாட்கள். அதிகம்தான். சரியா, அதிகம்தான். 2 ஆண்டுகள் 11 மாதம். காரணம் நிறைய விமர்சனங்கள்லாம் வச்சிருப்பாங்க. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறமா ஆய்வு மற்றும் விவாதம் அப்படின்னு பார்க்கும்போது அரசியலமைப்பை உருவாக்குபவர்கள் வந்து கிட்டத்தட்ட சுமார் ஒரு 60 நாடுகள்ல இருந்து என்ன பண்ணியிருப்பாங்க, விவாதம் பண்ணியிருப்பாங்க. சரியா, இதை வந்து இதையுமே விமர்சனம் பண்ணியிருப்பாங்க. இதையுமே நிறைய தலைவர்கள் வந்து விமர்சனம் பண்ணியிருப்பாங்க, நிறைய காப்பி பண்ணியிருப்பாங்க. அப்போ அதுக்கே அம்பேத்கர் ஒன்று சொல்லியிருப்பார், இது வந்து நாங்கள் வந்து இன்னொரு நாட்டில இருந்து எடுத்துக்கிட்டது அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு வந்து என்ன, அதாவது என்னன்னா இது வந்து ஒரு தாழ்வு கிடையாது, ஒரு நல்ல விஷயத்த நாங்கள் இங்கே எடுத்துக்கிறோம், இது ஒன்றும் தப்பும் கிடையாது, இது வந்து ஒரு ஏளனமும் கிடையாது அப்படிங்கிறத அவர் தெளிவுபடுத்தியிருப்பார் அம்பேத்கர். அதாவது நிறைய பேர் வெளியில விமர்சனம் வைக்கும்போது அதை ஒரு அதுக்கான பதில் இவர் இந்த பதிலை கொடுத்திருப்பார். அம்பேத்கர் சொல்லி கிட்டத்தட்ட என்ன ஒரு 60 நாடுகள் 64 லட்சம் செலவு பண்ணியிருப்பாங்க. அந்த அரசியலமைப்பு உருவாக்குறதுக்கு 64 லட்சம் தான். அன்னைக்கு வேற மாதிரி போயிருக்கும். பட் அன்னைக்கு 64 லட்சம் தான் 60 நாடுகள்ல இருந்து எடுத்துக்கப்பட்டது. சரியா, கிட்டத்தட்ட இந்த டிராஃப்ட் கான்ஸ்ட்ரக்ஷன் மட்டுமே ஒரு 114 நாட்கள். ஏன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபைனல் பண்ணுவாங்கல்ல, மக்கள்கிட்ட கொண்டு கொடுத்துருப்பாங்க. முதல் வாசிப்பு, 2ஆம் வாசிப்பு, 3ஆம் வாசிப்பு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் ஃபைனல் பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த 114 நாட்கள் அப்படிங்கிறது இந்த வரைவு குழு மட்டுமே எடுத்துக்கணும். 114 நாட்கள் வரைவு குழு மட்டுமே எடுத்திருக்கும். சரி, அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். வரைவு குழு மட்டுமே அவங்களுக்கான வேலைகளை பார்க்கறதுக்கு ஒரு 114 நாட்கள். 2 ஆண்டுகள் 11 மாதம் 18 நாட்கள். அதில் டிராஃப்டிங் கமிட்டி மட்டுமே, சாரி, நம்ம வரைவு குழு மட்டுமே 116 நாட்கள் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேவா. செலவுன்னு பார்க்கும்போது ஒரு 64 லட்சம் அப்படிங்கிறது செலவு. ஸோ இறுதி அமர்வு அப்படிங்கிறது, அதாவது இறுதி கூட்டம், நம்ம முதல் கூட்டம் பார்த்தோம் 1946 டிசம்பர் 9ஆம் தேதி. ஸோ ஃபைனலாக இறுதி கூட்டம் அப்படிங்கிறது எப்போ நடந்திருக்கும் அப்படின்னா 1950 ஜனவரி 24 அன்னைக்கு நடைபெற்றது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறோம். ஃபைனலாக ஒரு இறுதி அமர்வு அப்படிங்கிறது 1950 ஜனவரி 24 அன்னைக்கு. ஸோ அன்னைக்கு தான் நாம் என்ன பண்ணியிருப்போம், தேசிய கீதம், தேசிய கொடி, ஸோ அதுக்கப்புறமா சாரி தேசிய கீதம், தேசிய பாடல். சரியா, தேசிய கீதம், தேசிய பாடல். தேசிய கொடிங்கிறது 1947 ஜூலை 22. ஸோ தேசிய கீதம், தேசிய பாடல்ங்கிறது 1950 ஜனவரி 24. அதுக்கப்புறமா ராஜேந்திர பிரசாத் பிஎஸ் தலைவராக தேர்வு செய்யப்பட்ட அந்த கடைசி அமர்வுல தான். ஓகேவா. ஸோ தற்காலிக நாடாளுமன்றமாக இந்த அரசியல் நிர்ணய சபை அப்படிங்கிறது எப்போ செயல்படுது, தற்காலிக பாராளுமன்றமாக 1947, கிட்டத்தட்ட 1947 நம்ம எப்போ, அதாவது 15/8/1947 இருந்து 1949 நவம்பர் 26 வரைக்கும் ஒரு தற்காலிக பாராளுமன்றமாக செயல்பட்டது. கேட்டிருக்கிறாங்க இந்த கொஸ்டின். தற்காலிக பாராளுமன்றமாக அரசியல் நிர்ணய சபை எப்போது செயல்பட்டது அப்படின்னா, அதாவது என்னன்னா 1947 ஆகஸ்ட் 15 இருந்து நாம அரசியல் அமைப்பை எப்போ ஏற்றுக்கொண்டோம், 1949 நவம்பர் 26 இது வரைக்கும் தற்காலிக பாராளுமன்றமாக செயல்பட்டது. ஓகேவா. நிரந்தர பாராளுமன்றமாக எப்போது செயல்பட்டது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, நிரந்தர பாராளுமன்றமாக 1950 ஜனவரி 26 இருந்து 1950 ஜனவரி 26 இருந்து 1952 மே 13 வரைக்கும் நிரந்தர பாராளுமன்றமாக செயல்பட்டோம் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். சரியா, தற்காலிக பாராளுமன்றமாக செயல்பட்டது எப்போ, நிரந்தர பாராளுமன்றமாக செயல்பட்டது எப்போங்கிறது அந்த டேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். தற்காலிக பாராளுமன்றம் 1947 ஆகஸ்ட் 15, அதிலிருந்து 1949 நவம்பர் 26. நிரந்தர பாராளுமன்றமாக 1950 ஜனவரி 26 1952 மே 13 வரைக்கும் நிரந்தர பாராளுமன்றமாக செயல்பட்டிருக்கும் அப்படிங்கிறது நீங்க இங்கே தெரிஞ்சுக்கிறீங்க. ஓகேவா. ரைட். அரசியல் நிர்ணய சபை அப்படிங்கிறது. ஸோ அதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு முக்கியமான குழுக்கள் இருந்திருக்கும். அதாவது என்னன்னா,
கிட்டத்தட்ட ஒரு முக்கியமான குழுக்கள் அப்படிங்கிறது இது அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினை உருவாக்குவதற்கு மொத்தமா ஒரு 23 குழுக்கள் இருக்கும். மேஜர் கமிட்டி, மைனர் கமிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது பெரிய குழுக்கள், சிறிய குழுக்கள். அதுல பெரிய குழுக்கள் அப்படிங்கிறது 8, சிறிய குழுக்கள் அப்படிங்கிறது ஒரு 15. சரியா? அப்போ நமக்கு இந்த பெரிய குழுக்கள் அப்படிங்கிறதுல தான் அதிகமா கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா, அதுல தான் முக்கியமான தலைவர்கள் அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க. சரியா? ஸோ இதுல யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். சரியா? ஃபர்ஸ்ட்டு அதுல மத்திய அரசு இருக்குல்ல, இந்த மத்திய அரசுக்கான ஒரு அதிகார குழு. இந்த மத்திய அரசுக்கான அதிகார குழு அப்படிங்கிறதுல ஜவஹர்லால் நேரு தான் அதுக்கு ஹெட்டா இருப்பாரு. மத்திய அதிகார குழுக்கு ஹெட்டா இருக்கிறது யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. அதே மாரி மத்திய அரசு அரசியலமைப்பு குழுக்கு ஹெட்டா இருக்கிறது யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. அதே மாரி மாகாண அரசியலமைப்பு குழுக்கு தலைவரா இருக்கிறது யார் அப்படின்னா வல்லபாய் பட்டேல் அப்படிங்கிறவர் இருப்பாரு. வரைவு குழு அம்பேத்கர் அப்படிங்கிறவர் இருப்பாரு. ஸோ அதுக்கப்புறமா வரவு அறிக்கை, அதாவது என்னன்னா அந்த வரவு அறிக்கையை வந்து ஆராயக்கூடிய சிறப்பு குழு அப்படிங்கிறது ஜவஹர்லால் நேரு அப்படிங்கிறவர் தான் இருப்பாரு. ஸோ அதுக்கப்புறமா நடைமுறை விதிகள் குழு அப்படிங்கிறது வந்து ராஜேந்திர பிரசாத் அப்படிங்கிறவர் இருப்பார். நடைமுறை விதிகள் குழு அப்படிங்கிறது ராஜேந்திர பிரசாத் அப்படிங்கிறவர் இருப்பாரு. ஸோ அப்புறமா மாநில குழு. மாநில குழு அப்படிங்கிறதும் ஜவஹர்லால் நேரு தான் இந்த மாநிலங்கள் குழு இருப்பார். அதே மாதிரி வழிகாட்டுதல் குழுங்கிறது ராஜேந்திர பிரசாத் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கப்புறமா அடிப்படை உரிமைகள், அதாவது இந்த ஆலோசனை குழுன்னு சொல்லுவாங்க. எதுக்கெல்லாம் அப்படின்னா அடிப்படை உரிமை, சிறுபான்மையினர், பழங்குடியினர், ஒதுக்கப்பட்ட மற்றும் விலக்களிக்கப்பட்ட பகுதி, இதுக்கெல்லாம் ஆலோசனை குழு ஒன்று இருக்கு. இந்த ஆலோசனை குழுக்கு தலைவராக யார் இருப்பா அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்படின்னு. ஸோ இதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 8 மேஜர் கமிட்டியை நம்ம பார்க்குறோம். இதில் தான் நிறைய கொஸ்டின். இதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெளிவாக பார்க்கணும். ஓகே, ரைட். ஸோ இதுக்கப்புறமா துணைக்குழுக்கள் அப்படின்னு அமைச்சிருக்காங்க. கொஞ்சம் நோட் பண்ணி. துணைக்குழுக்கள் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா அடிப்படை உரிமைகளுக்கான துணைக்குழு அப்படிங்கிறது யாரு ஹெட்டா இருப்பாங்க அப்படின்னா ஜேபி கிருபாலனி அப்படிங்கிறது இருப்பாங்க. அடிப்படை உரிமைகளுக்கான துணைக்குழுக்கு ஹெட்டா இருக்கிறது யாருன்னா ஜேபி கிருபாலினி அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. சிறுபான்மையினருக்கான துணைக்குழு, சிறுபான்மையினர்களுக்கான துணைக்குழு யாரு அப்படின்னா ஹச்சிசி முகர்ஜி அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. சரியா? சிறுபான்மையினருக்கான துணைக்குழு அப்படிங்கிறது ஹச்சிசி முகர்ஜி அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த பழங்குடியினர், சரியா, பழங்குடியின பகுதி இருக்குல்ல, இந்த பழங்குடியின பகுதிகளில் அஸ்ஸாம் அல்லாத விலக்களிக்கப்பட்ட பகுதி, அதாவது என்னன்னா அஸ்ஸாம் அல்லாத பகுதிகள், பழங்குடியின பகுதியிலே அஸ்ஸாம் அல்லாத பகுதிக்கு வந்து துணைக்குழு தலைவராக யார் இருந்திருப்பா அப்படின்னா கோபிநாத் பர்தோலி அப்படிங்கிறவர் இருப்பாங்க. கோபிநாத் பர்தோலி அப்படிங்கிறவர். அதாவது என்னன்னா பழங்குடியின பகுதி இருக்குது, பழங்குடியின பகுதியில் அஸ்ஸாம் அல்லாத பகுதி, அஸ்ஸாம் அல்லாத பகுதியாக இந்த விலக்களிக்கப்பட்ட பகுதி துணைக்குழுக்கு தலைவர் யார் அப்படின்னா கோபிநாத் பர்தோலி அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. ஸோ அதில் பழங்குடியின பகுதியில் அஸ்ஸாம் பகுதிகளுக்கு துணைக்குழு தலைவர் யாருன்னா ஏபி தாக்கர் அப்படிங்கிறவங்க. ஏபி தாக்கர். ஓகேவா? ரைட். ஸோ 4 துணைக்குழுக்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ 4 துணைக்குழுக்கள் அப்படிங்கிறது. ரைட். ஸோ இது போக சிறிய குழுக்கள் அப்படிங்கிறது இருக்குது. சிறிய குழுக்கள் அப்படிங்கிறது ஸோ அதில் இம்பார்ட்டண்டாக இருக்கிறவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதில் ராஜேந்திர பிரசாத் அப்படிங்கிறவர் இருப்பார். ராஜேந்திர பிரசாத்தை பொறுத்தளவில் தேசிய கொடிக்கான தற்காலிக குழு அப்படிங்கிறது தலைவராக இருக்குது. இது சிறிய குழுக்கள் அவர் தலைவர். அதே மாதிரி நிதி மற்றும் ஊழியர்களுக்கான குழு அப்படிங்கிறது ராஜேந்திர பிரசாத் அப்படி. அதே மாதிரி ஜவஹர்லால் நேரு அப்படிங்கிறவர் அரசியலமைப்பு வரைவினுடைய சிறப்பு ஆய்வுக்குழு அப்படிங்கிறதுக்கு தலைவராக இருப்பார். இந்த மாதிரி அங்கே ஒரு ஒரு 15 சிறிய குழுக்கள் இருக்குது. ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பட் நமக்கு 8 கமிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நாங்கள் ஸ்லைடில் கொடுத்துருக்கோம். நீங்கள் அந்த 15 கமிட்டி ஜஸ்ட் போய் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறமா நாம் பார்க்க வேண்டியது என்னென்னா வரைவு. இந்த வரைவு குழு அப்படிங்கிறதுல வந்து என்ன அப்படின்னா வரைவு குழு அப்படிங்கிறது யார் தலைமையில் உருவாக்கப்பட்டதுன்னா அம்பேத்கர். அம்பேத்கர் வந்து 1947 ஆகஸ்ட் 29 அன்னைக்கு இந்த வரைவு குழு அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது. அவர் தலைமை 1947 ஆகஸ்ட் 29 அன்னைக்கு இந்த வரைவு குழு அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கும். இந்த வரைவு குழு அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இதில் வந்து ஜவஹர்லால் நேரு வழிகாட்டுதலின் அடிப்படையில் தான் ஸோ இது வந்து இது உருவாக்கப்பட்டது. ஸோ அதையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அம்பேத்கர் தான் தலைவர், பட் வழிகாட்டுதல் யாருன்னா நேரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் ஒரு 7 நபர்கள் இருப்பாங்க. ஸோ அந்த 7 நபர்கள் ஸ்லைடிலே இருக்குது. ஸோ அதாவது என்னென்னா அம்பேத்கர் தான் இதில் தலைவர். அதுக்கப்புறமா கோபால்சாமி ஐயங்கார், அதுக்கப்புறமா அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், கேஎம் முன்சி, சையது முகமது சாதுல்லா, அதுக்கப்புறமா மாதவராவ் யாருக்கு பதில் வந்திருப்பார்? பிஎல் மித்தர் அப்படிங்கிறவருக்கு பதில் வந்திருப்பாரு. அதுக்கப்புறமா டிடி கிருஷ்ணமாச்சாரி அப்படிங்கிறவர், டிபி கைத்தான் அப்படிங்கிறவருக்கு பதில் வந்திருப்பாங்க.
ஓகேவா? யாருக்கு பதில் யார் வந்தாங்கங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஸோ இந்த வரைவு குழு அப்படிங்கிறது என்னெல்லாம் பண்ணுது அப்படின்னா, இந்த வரைவு குழு அப்படிங்கிறது வந்து 1948ல வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நவம்பர் 4ஆம் தேதி இறுதி வடிவத்தினை வந்து அறிமுகம் பண்ணியிருப்பாங்க. 1948 நவம்பர் 4ஆம் தேதி இறுதி வடிவம் அப்படிங்கிறது உருவாக்கிட்டாங்க. அதாவது ஒரு நகல் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது. ஓகே. அரசியலமைப்பு உருவாக்கியாச்சு. அந்த நகல் இறுதி வடிவம் அப்படிங்கிறத குடுத்துட்டாங்க. இனி வந்து கரெக்ஷன் மட்டும்தான். ஸோ அதுக்கு தான் என்ன பண்றாங்க, முதல் வாசிப்பு, 2ஆம் வாசிப்பு அப்படின்னு இது நடத்தப் போறாங்க. 116 நாட்கள் எடுத்துக்கொண்டாங்கன்னா, அது இதுதான். 1948 நவம்பர் 4ல இறுதி வடிவம் பண்ணிட்டு, என்ன பண்றாங்க அப்படின்னா, 141 நாட்கள் அதுல 14ங்கிறது அதுல சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கு. அதாவது 114ன்னு ஒரு சில இடங்கள்ல குடுத்திருப்பாங்க. 141ன்னு குடுத்திருப்பாங்க. பிரகதீஷ் பப்ளிகேஷன் புக்ல உங்களுக்கு 141 நாட்கள் இந்திய அரசியலமைப்பை வரைவு செய்ய எடுத்துக்கொண்டது அப்படின்னு சொல்லுவாங்க. 141 நாட்கள். ஸோ நீங்க அதையே பார்த்துக்கோங்க. புக்ல பெருசா எங்கேயும் குடுக்கல. ஸோ அப்படி நீங்க புக்ல 111 நாள் 14 நாட்கள்னா, ஸோ அதை நீங்க 2யுமே ஞாபகம் வச்சுக்கணும். 140 114ன்னு இருக்குது. 141 இந்த புக்ல குடுத்துருக்கு. ஸோ புக்ல இருக்கிறதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இங்க வந்து என்னன்னா 141 நாட்கள் அப்படிங்கிறவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஸோ ஃபைனல் குடுத்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, முதல் வாசிப்பு எப்ப நடத்துறாங்க அப்படின்னா, முதல் வாசிப்பு ஏன்னா 141 நாட்கள் விவாதித்தது அப்படின்னு இங்க குடுத்திருக்கிறாங்க. ஸோ 114ன்னு நம்ம பார்த்திருப்போம். ஆக்சுவலா 114 அப்படிங்கிறதையும் நம்ம இங்க பார்த்திருப்போம். அதாவது என்ன அப்படின்னா, இதிலே அரசியலமைப்பு வரைவு அப்படிங்கிறது மொத்தம் 114 நாட்கள் விவாதிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதில ஒரு சின்ன சேஞ்சஸ் அத பார்த்துக்கோங்க. ஓகே. ரைட். ஸோ அதாவது முதல் வாசிப்பு அப்படிங்கிற இறுதி வடிவம் கொடுக்கப்பட்டது 1948 நவம்பர் 4. ஓகேவா? ஸோ வாசிப்புங்கிறது ஒரு 3 வாசிப்புகள் நடந்திருக்கும். சரியா? முதல் வாசிப்பு எப்போ அப்படின்னா 1948 நவம்பர் 9ஆம் தேதி. முதல் வாசிப்புங்கிறது 1948 நவம்பர் 9 அப்படிங்கிறது முதல் வாசிப்பு. ஸோ 2வது டைம் எப்போ வாசிக்கிறாங்க அப்படின்னா 1948 நவம்பர் 15ஆம் தேதி. நவம்பர் 15ஆம் தேதி 2வது வாசிப்பு அப்படிங்கிறது தொடங்கியது. அந்த 1948 1948 நவம்பர் 15ல ஸ்டார்ட் ஆகி 1949 அக்டோபர் 17ல இந்த 2வது வாசிப்பு அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கும். 1948 நவம்பர் 15ல ஸ்டார்ட் ஆன 2வது வாசிப்பு 1949 அக்டோபர் 17ஆம் தேதி முடிஞ்சிருக்கும். ஸோ 3வது வாசிப்பு எப்போ தொடங்குது அப்படின்னா 3வது வாசிப்பு அப்படிங்கிறது 1949 நவம்பர் 14 அன்னைக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, 3வது வாசிப்பு அப்படிங்கிறது நடக்கும். கிட்டத்தட்ட முன்மொழியப்பட்ட சட்ட திருத்தங்கள் அப்படிங்கிறது 7563 7563 தான் கரெக்ட். 7563 683 கொடுத்துருக்கு. இது லக்ஷ்மிகாந்தில் கொடுத்துருக்கும். பட் நமக்கு ஸ்கூல் புக்கில் 7563 திருத்தங்கள்னு சொல்லியிருப்பாங்க. இந்த 7563 திருத்தங்களில் உண்மையிலே விவாதிக்கப்பட்டது எத்தனை அப்படின்னா 2473 சட்ட திருத்தங்கள் தான் நாம் விவாதிச்சிருப்போம். 7563 திருத்தங்களில் 2473 திருத்தங்கள் தான் என்ன பண்ணியிருப்போம், விவாதம் பண்ணியிருப்போம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ ஃபைனலாக நவம்பர் 14 1949 அன்னைக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, ஃபைனலாக 1949 நவம்பர் 14 அன்னைக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 3வது வாசிப்பு அப்படிங்கிறது தொடங்கி முடிச்சிருப்பாங்க. ஸோ 3 வாசிப்புகள் அப்படிங்கிறது நடந்துருச்சா. ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா 1949 நவம்பர் 26 அன்னைக்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதில் கிட்டத்தட்ட ஒரு 299 பேர் கலந்துருப்பாங்க அன்றைய கூட்டத்தில். ஸோ அந்த கூட்டத்தில் 299 பேரில் 284 பேர் கையொப்பமிட்டு 284 பேர் கையொப்பமிட்டு அரசியலமைப்பு அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. சரியா? 299 பேரில் 284 பேர் கையொப்பமிட்டு இந்த இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது அன்றைக்கு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்ட தினமாக நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். சரியா? அன்னைக்கு அது ஏற்றுக்கொள்ளப்படும் போது 22 பகுதிகள் இருந்தது, 8 அட்டவணைகள் இருந்தது, 395 சரத்துக்கள் அப்படிங்கிறது இருந்துச்சு. 395 சரத்துக்கள் அப்படிங்கிறது இருந்ததுங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ரைட். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ அன்னைக்கு வந்து இப்போ அரசியலமைப்பு அப்படிங்கிறது உருவாக்கியாச்சு. அரசியல் ஃபர்ஸ்ட் கேபினெட் மிஷன் வந்தாங்க. அதுக்கப்புறம் அரசியல் நிர்ணய சபை உருவாக்குனாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது, நமக்கான அரசியலமைப்பையே உருவாக்கியாச்சு. நமக்கான அரசியலமைப்பையே உருவாக்கியாச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ அரசியலமைப்பு உருவாக்கியாச்சு. ஸோ இதில் என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதில் தான் என்ன 22 பகுதி, 8 அட்டவணைகள், 395 சரத்துக்கள். அந்த 395 சரத்துக்களுமே அன்னைக்கு நடைமுறைக்கு வந்துடுச்சா அப்படின்னா கிடையாது. ஏற்றுக்கொள்ள போது அது நடைமுறைக்கு வந்துடுச்சான்னா கிடையாது.
ஸோ அதில் சில ஷரத்துக்கள் மட்டும்தான், ஒரு 15 ஷரத்துக்கள் தான் நடைமுறைக்கு வந்துருந்துச்சு. என்னெல்லாம் அப்படின்னா, குடியுரிமையில் 5, 6, 7, 8, 9 சரியா? குடியுரிமை ஷரத்துக்கள் 5, 6, 7, 8, 9. ஸோ அதுக்கப்புறமா ஆர்டிக்கல் 60 வந்திருக்கும். குடியரசுத் தலைவருடைய நியமனம். ஆர்டிக்கல் 60 குடியரசுத் தலைவர் நியமனம் வந்திருக்கும். ஏன்னா குடியரசுத் தலைவரை நம்ம செலக்ட் பண்ணுறோம்ல, ஸோ அது எந்த ஆர்டிக்கல் படி? இதுதான் ஆர்டிக்கல் 60 படி குடியரசுத் தலைவர் நியமனம். ஸோ அதுக்கப்புறமா 324 தேர்தல் ஆணையம். ஸோ இதுவுமே அன்னைக்கு நடைமுறைக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறமா 366 வரையறைகள், 366 வரையறைகள் வந்திருக்கும். 367 விளக்கங்கள். ஸோ இது எல்லாமே அன்னைக்கு நடைமுறைக்கு வருது. ஸோ நீக்கப்பட்டது வந்து எது அப்படின்னா 379, 80. ஸோ அதுக்கப்புறமாக 88, 91. அதாவது 379, 80, 88, 91 இதெல்லாம் நீக்கப்பட்டது. சரியா? இதெல்லாமே நீக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அதுக்கப்புறமா பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் குடியரசுத் தலைவருடைய அதிகாரம், அதாவது 392 இந்த ஆர்டிக்கிளும் அன்னைக்கு நடைமுறைக்கு. அதாவது பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய குடியரசுத் தலைவருக்கான அதிகாரம் வந்து 392. ஸோ இதுவுமே அன்னைக்கு வந்திருக்கு. ஒரு குறுகிய கால தலைப்பு சொல்லுவோம். 390 சின்ன சின்ன தலைப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு எல்லாமே சட்டம் ஏற்றுவாங்கல்ல, சில சட்டங்கள், அந்த சில சட்டங்களுக்கு அப்படின்னு சொல்லி அந்த 393 ஆர்டிகளும் நடைமுறைக்கு வருது. அப்போ என்னெல்லாம்னா குடியுரிமை வருது, குடியரசுத் தலைவர் நியமனம், தேர்தல் ஆணையம், ஸோ வரையறைகள் 366, ஸோ அதுக்கப்புறமா விளக்கங்கள் 367, நீக்கப்பட்டது 379, 80, 88, 91. ஸோ அதுக்கப்புறமா பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய குடியரசுத் தலைவருக்கான ரைட்ஸ், ஸோ அது 392. ஸோ அது நடைமுறைக்கு வருது. குறுகிய கால தலைப்புகள் 393 அதுவுமே நடைமுறை. இந்த சட்டங்கள் மட்டும்தான் ஏற்றுக்கொள்ள போது நடைமுறைக்கு வந்த சட்டங்கள். சரியா? இதுதான் ஏற்றுக்கொண்ட போது நடைமுறைக்கு வந்த சட்டங்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகேவா? ரைட். ஸோ அதுக்கப்புறமா இதில் என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ நாம ஏன் இப்போ 1949 நவம்பர் 26 அப்பவுமே ஏற்றுக்கொண்டோம். அன்னைக்கே நம்ம நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கலாமே. ஏன் நம்ம அன்னைக்கு நடைமுறைக்கு கொண்டு வராமல் 1950 ஜனவரி 26க்கு எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா, ஸோ அதுக்கும் சில ரீசன் இருக்கு. ஸோ அதாவது என்னன்னா, ஜனவரி 26ங்கிறது ஒரு வரலாற்றினுடைய ஒரு முக்கியமான தினம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா 1929 லாகூர்ல காங்கிரஸ் மாநாடு அப்படிங்கிறது நடக்கும். இந்த லாகூர் காங்கிரஸ் மாநாட்டை தொடர்ந்து 1930 ஜனவரி 26 கிட்டத்தட்ட டிசம்பர் 31ஆம் தேதி கொடியேற்றிருப்போம். சரியா? 1929 டிசம்பர் 31 அன்னைக்கு நாம கொடியேற்றி இனி வந்து ஜனவரி 26 அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆண்டும் பூரண சுயராஜ்ய தினமாக கொண்டாடப்படும் அப்படிங்கிறது நம்ம அன்னைக்கே சொல்லியிருக்கோம். அதை ஞாபகப்படுத்தும் விதமாக தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த ஜனவரி 26க்கு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். 1949 நவம்பர் 26 அன்னைக்கு நாம ஏற்றுக்கொண்டாலும் நடைமுறைக்கு 26க்கு நாம ஏன் வெயிட் பண்ணோம்னா இதுதான் காரணம். அந்த பூரண சுயராஜ் அப்படிங்கிற ஒரு தினத்தை கொண்டாடுறோம். அதுக்கு ஞாபகப்படுத்த விடக்கூடிய ஒரு விதமாக தான் ஸோ இந்த நாம் அந்த டேட்டுக்கு வெயிட் பண்ண ஒரு ரீசன். ஓகே, ரைட். ஸோ இதனால என்ன இருக்கும் அப்படின்னா, சுதந்திர சட்டம் 1947 நீக்க முடியும். ஏன்னா முடிச்சுல பிரிச்சுட்டாங்க. இதுக்கு மேலே அது தேவைப்படாது. அதனால அந்த சட்டத்தை நீக்கியிருப்பாங்க. இந்திய அரசாங்க சட்டம் 1935 ரத்து பண்ணிட்டாங்க. ஏன்னா நம்ம அங்கிருந்து நிறைய காப்பி பண்ணி நமக்கான சட்டமாகவே நிறைய உருவாக்கிட்டோம். அதனால இந்த 2 சட்டங்களும் அப்படிங்கிறது நீக்கப்பட்டது. அதுக்கப்புறமா பிரிவு கவுன்சில் சட்டத்தினுடைய அந்த வரம்பு ரத்து சட்டங்கிறது 49 தொடர்ந்து 2 சட்டங்கள் நீக்கிட்டாங்க. 35 சட்டம், அதுக்கப்புறம் 47 விடுதலை சட்டம், இது எல்லாமே நீக்கிட்டாங்கங்கிறது உங்களுக்கு நீங்க இங்க தெரிஞ்சுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட். ஏன்னா நமக்கான தனி அரசு மட்டும் உருவாக்கிட்டாங்கல்ல. இனி இந்த சட்டங்கள் மட்டும் இருந்து என்ன அவசியம் இல்லை அப்படிங்கிறதுனால இதை வந்து நம்ம நீக்கம் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா, அரசியல் நிர்ணய சபையின் மீதான விமர்சனங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது என்ன அப்படின்னா நமக்கு பார்த்தோம். இப்போ நேருவே என்ன சொல்லியிருப்பாருன்னா, வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் தான் தேர்வு பண்ணணும் அப்படின்னு. ஆனால் இங்கே வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் தேர்வு பண்ணாங்க. ஆனால் கிடையாது. எம்எல்ஏஸ் தான் தேர்வு பண்ணாங்க. இன்னொன்று மறைமுக தேர்தல் தான். ஸோ அப்போ அது கிடையாது. அப்போ அதுவே இல்லை அப்படின்னா ஒரு இறையாண்மை கொண்ட அமைப்பா இது இல்லை ஸ்டார்டிங்கில் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ரெண்டாவது, இறையாண்மை கொண்ட அமைப்பு கிடையாது. ஏன்னா பிரிட்டிஷ் முன்மொழிவுகளால் உருவாக்கப்பட்டது. ஏன்னா பிரிட்டிஷ் என்ன சொன்னானோ அதை வச்சு தான் நம்ம அரசியல் நிர்ணயிச்சு உருவாக்கணும். ஸோ அதனால இது இறையாண்மை கொண்ட அமைப்புகள் இல்லை. ஏன்னா நாம டிசிஷன் பண்ணலை, அவன் தான் கண்ட்ரோல் பண்ணான். ஸோ அதனால இது இறையாண்மை கொண்ட அமைப்பும் கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இன்னொன்று அதிக காலதாமதம். ஏன்னா இதில் இருந்தவங்க மெஜாரிட்டி யாருன்னா வழக்கறிஞர்கள். ஸோ வழக்கறிஞர்கள் அப்படிங்கிறதுனால இவங்க அதிக காலம் எடுத்துக்கொண்டாங்க. சரியா? அதிக காலம் எடுத்துக்கொண்டாங்க. ஓகே. ஸோ அதனால என்ன பண்ணியிருப்பாங்கன்னு இதை குறிப்பு வந்து இப்போ நசுருதீன் அகமது அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருப்பாரு, இது வந்து என்ன டிராஃப்டிங் கமிட்டின்னு சொல்லுவாங்க. டிராஃப்டிங் கமிட்டி கிடையாது, டிராஃப்டிங் கமிட்டின்னு சொல்லியிருப்பாரு. அதாவது மிதக்கும் குழு அப்படின்னு சொல்லியிருப்பாரு.
சரி, அது மாதிரி கிரான்வில் ஆஸ்டின் அப்படிங்கிறவர்லாம் என்ன சொல்லியிருப்பாருன்னா, காங்கிரஸின் ஆதிக்கம் சொல்லி இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு இது ஒரு விமர்சனமா பார்க்கணும். பட் கொஸ்டின்ஸ் வந்து பெருசளவில் கேட்டிருக்கிறான்னா கேட்கல. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க அவ்வளோதான். ஸோ விமர்சனங்களும் இருக்க தான். ஸோ அதுக்கப்புறமா அரசியல் நிர்ணய சபையினுடைய சில முக்கியமான உண்மைகள் என்ன அப்படின்னா, அரசியல் நிர்ணய சபையினுடைய முக்கியமான உண்மைகள் என்ன அப்படின்னா, அரசியல் நிர்ணய சபையினுடைய முத்திரை என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு, ஸோ இது ஃபேக்டாகவே நீங்கள் படிச்சுக்கோங்க. அரசியல் நிர்ணய சபையின சின்னம் எது அப்படின்னா யானை தான். சரியா? அரசியல் நிர்ணய சபையினுடைய சின்னம் வந்து எதுவாக இருந்ததுன்னா யானை தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதுக்கு மாதிரி அந்த அரசியலமைப்பினுடைய சட்ட ஆலோசகர் யார் அப்படின்னா நம்ம பார்த்தோம். பிஎன் ராவ் அப்படிங்கிறவர் அங்கே பார்த்தோம். சட்ட ஆலோசகர் பிஎன் ராவ் அப்படிங்கிறவர் பார்த்தோம். செயலாளர் அப்படிங்கிறவர் யாருன்னா எஸ்பிஆர் ஐயங்கார் அப்படிங்கிற ஹெச்விஆர் ஐயங்கார் அப்படிங்கிறவர் தான் இங்கே செயலாளராக இருந்திருப்பார். முதன்மை வரைவாளர் யார் அப்படின்னா எஸ்என் முகர்ஜி அப்படிங்கிறவர். ஒரு சட்ட ஆலோசகர் அப்படிங்கிறது பிஎன் ராவ், செயலாளர் வந்து யாருன்னா ஹெச்விஆர் ஐயங்கார், முதன்மை வரைவாளர் அப்படிங்கிறது எஸ்என் முகர்ஜி அப்படிங்கிறவர் பார்க்கணும். ஓகே, ரைட். ஸோ அதுக்கப்புறமா அந்த அரசியலமைப்பில் நமக்கு அந்த கோப்புரை வந்து அழகுபடுத்தினதுல ஆங்கிலத்தில் யாரு அப்படிங்கிறதும் ஹிந்தியில் யாரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். சரியா? இந்தி வடிவத்தில் யாரு பண்ணியிருப்பாங்க. ஸோ அதாவது என்னன்னா ஆங்கிலத்தில் அப்படின்னு பார்க்கும்போது யார் அப்படின்னா பிரைம் பெகாரி நரேன் ட்ரைஜடா அப்படிங்கிறவர் இத்தாலி பாணியில் என்ன பண்ணியிருப்பார், எழுதியிருப்பார். இத்தாலி பாணியில் எழுதியிருப்பார். பிரைம் பெகாரி நரேன் ட்ரைஜடா அப்படிங்கிறவர் இத்தாலி பாணியில் எழுதியிருப்பார். அதுக்கு வந்து டிசைன் கொடுத்தது வந்து ராம் மனோகர் சின்ஹா. இது ஆங்கிலத்தில் எழுதுனது பிரைம் பெகாரி நரேன் ட்ரைஜடா. அதுக்கு டிசைன் பண்ணது யார் அப்படின்னா ராம் மனோகர் சின்ஹா. இதே இந்தி வடிவத்தில் எழுதுனது யார் அப்படின்னா வசந்த் கிருஷ்ணன் வைத்தியா அப்படிங்கிறவர். வசந்த் கிருஷ்ணன் வைத்தியா அப்படிங்கிறவர் தான் இந்தி எழுத்துல அவர் வடிவமைச்சிருப்பார். இந்தி எழுத்து அப்படிங்கிறது வசந்த் கிருஷ்ணன் வைத்தியா அப்படிங்கிறவரும். அதுக்கு டிசைன் பண்ணது யாருன்னா நந்தலால் போஸ் அப்படிங்கிறவர். சரி, அப்போ ஆங்கிலத்துக்கு யார் ஹிந்திக்கு யார் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆங்கிலத்துக்கு யார் ஹிந்திக்கு யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறீங்க. ஓகேவா? ஸோ ஆங்கிலத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது பிரைம் பெகாரி நரேன் ட்ரைஜடா அப்படிங்கிறவர். ஸோ அதே மாதிரி ராம் மனோகர் சின்ஹா. ஸோ அதே மாதிரி இந்தியில் யாரை பார்க்குறீங்க அப்படின்னா வசந்த் கிருஷ்ணன் வைத்தியா, நந்துலால் போஸ் அப்படிங்கிறவங்கள பார்க்குறீங்க. ஓகேவா? ஸோ இதுதான் சில உண்மையான ஃபேக்ட்டும் கூட. ஸோ அதுக்கப்புறமா நம்ம பார்த்துருப்போம் 11 அமர்வுகள் எப்போ அப்படிங்கிறத பார்க்குறோம். 11 அமர்வுகள் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட 1வது அமர்வு அப்படிங்கிறது எப்போ நடந்திருக்கும் அப்படின்னா நம்ம பார்த்தோம் 1946 டிசம்பர் 9ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 23ஆம் தேதி வரைக்கும் முதல் அமர்வு அப்படிங்கிறது நடந்திருக்கும். ஸோ 2வது அமர்வு அப்படிங்கிறது 1947 ஜனவரி 20லிருந்து ஜனவரி 25 வரைக்கும் நடந்திருக்கும். ஜனவரி 20லிருந்து ஜனவரி 25 வரைக்கும் 2வது அமர்வு அப்படிங்கிறது நடந்திருக்கும். ஸோ 3வது அமர்வு எப்போ நடந்துச்சு? ஸோ 3வது அமர்வு அப்படிங்கிறது எப்போ நடந்துச்சு அப்படின்னா 3வது அமர்வு அப்படிங்கிறது வந்து 1947 ஏப்ரல் 28லிருந்து மே 2ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். 1947 ஏப்ரல் 28லிருந்து மே 2ஆம் தேதி வரைக்கும் நடக்கும் 3வது அமர்வு. 4வது அமர்வுங்கிறது 1947 ஜூலை 14லிருந்து 31 வரைக்கும். 4வது அமர்வுங்கிறது 1947 ஜூலை 14லிருந்து ஜூலை 31 வரைக்கும் நடக்கும். 5வது அமர்வு அப்படிங்கிறது 1947 ஆகஸ்ட் 14லிருந்து ஆகஸ்ட் 30 வரைக்கும் நடக்கும் 5வது அமர்வு. 6வது அமர்வு அப்படிங்கிறது 1948 ஜனவரி 27 அன்னைக்கு நடக்கும். 7வது அமர்வு அப்படிங்கிறது 1948 நவம்பர் 4ஆம் தேதியிலிருந்து 1949 ஜனவரி 8ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். சரியா? 7வது அமர்வுங்கிறது 1948 நவம்பர் 4லிருந்து 1949 ஜனவரி 8 வரைக்கும் நடக்கும். சரியா? 8வது அமர்வு அப்படிங்கிறது 1949 மே 16லிருந்து ஜூன் 16 வரைக்கும் நடக்கும். 1949 மே 16லிருந்து ஜூன் 16 வரைக்கும் 8வது அமர்வு அப்படிங்கிறது நடக்கும். 9வது அமர்வு அப்படிங்கிறது 1949 ஜூலை 10 முதல் செப்டம்பர் 18 வரைக்கும் நடக்கும். சரியா? 9வது அமர்வு அப்படிங்கிறது 1949 ஜூலை 10 முதல் செப்டம்பர் 18 வரைக்கும் நடக்கும். ஓகேவா? ஸோ 10வது அமர்வு அப்படிங்கிறது 1949 அக்டோபர் 6ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 17ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். எப்போ 10வது அமர்வு. ஸோ 11வது அமர்வு அப்படிங்கிறது 1949 நவம்பர் 14 முதல் நவம்பர் 26 வரைக்கும். ஸோ இதுதான் 11 அமர்வுகள். ஃபைனலாக நம்ம நடந்ததை பார்த்தோம் 1950 ஜனவரி 24 அன்னைக்கு. ஸோ அதில் 299 உறுப்பினர்கள் கலந்துருக்கோம். ஸோ
எல்லாம் பார்த்தோம். சரியா? ஸோ ஃபைனலாக இறுதி அமர்வுங்கிறது நாம் எப்போ அப்படிங்கிறதையும் நாம் அங்கே தெரிஞ்சிருப்போம். ஓகேவா? ஸோ இதுதான் அமர்வுகள் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ நாம அரசியலமைப்பு உருவாக்குவதற்கு நாம் வந்து என்ன 2 ஆண்டுகள் 11 மாதம் 18 நாட்கள் இருக்கு. ஆனால் இதே மாதிரி இதே மாதிரி எங்கெல்லாம், அதாவது என்ன அப்படின்னா, அமெரிக்கா வந்து எவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4 மாதங்கள் தான். அங்கே மொத்த சரத்துக்களோட எண்ணிக்கை 7 தான். மொத்த சரத்துக்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா 7ன்னு சொல்லுவாங்க. மொத்த சரத்துக்களின் எண்ணிக்கை 7. 4 மாதம் தான் எடுத்துக்கிட்டாங்க. ஓகேவா? எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 1787 மே 25 முதல் 1787 செப்டம்பர் 17 4 மாதம் தான். மொத்தமே அங்கே ஆர்டிக்கல் எவ்வளோ 7 தான். கனடா வந்து எவ்வளோ எடுத்திருப்பாங்கன்னா கனடாவை பொறுத்தளவில் 2 ஆண்டுகள் 6 மாதம், கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் 6 மாதம். 147 ஆர்டிக்கல் அங்கே உண்டு. 147 ஆர்டிக்கல் உண்டு. ஆஸ்திரேலியான்னு பார்க்கும்போது 128 ஆர்டிக்கல் உண்டு. எத்தனை மாதம் எடுத்துக்கிட்டாங்கன்னா 9 ஆண்டுகள். இவங்க அதை விட அதிகம். 128 அப்படிங்கும்போது ஆஸ்திரேலியா தான் அதிகம். கிட்டத்தட்ட 9 வருஷம் எடுத்திருப்பாங்க ஆஸ்திரேலியா. தென்னாப்பிரிக்கான்னு பார்க்கும்போது என்னன்னா அங்கே 153 ஆர்டிகல் இருக்கு. ஆனால் 1 இயர் தான். பட் இது குயிக்காக பண்ணியிருப்பாங்க. ஆஸ்திரேலியா வந்து 128 ஆர்டிக்கலை வச்சுக்கிட்டு 9 வருஷம் எடுத்திருப்பாங்க. தென்னாப்பிரிக்கா வந்து 153 ஆர்டிக்கலை வச்சுக்கிட்டு 1 இயர்ல முடிச்சிருப்பாங்க. ஓகேவா? ரைட். ஸோ இதில் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கூட இருக்கும். அதாவது என்னன்னா நம்ம ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருப்பாங்க. இந்திய அரசியலமைப்பு வந்து ஒரு 50 ஆண்டுகள் நிறைவு பண்ணதுனால இந்திய அரசியலமைப்பினுடைய செயல்பாடு குறித்து ஆராய்வதற்காக ஒரு கமிட்டி அமைச்சிருப்பாங்க. யார் தலைமையில் அப்படின்னா 2000 எம்என் வெங்கடாச்சல தலைமையில் அமைச்சிருப்பாங்க. அந்த கமிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத பார்க்கணும் இதில். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா இதுதான். அதாவது அமெரிக்க அரசியலமைப்புக்கு 4 மாதம், கனடா வந்து கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் 6 மாதம். ஸோ அதே மாதிரி தென்னாப்பிரிக்காங்கிறது எத்தனை ஆண்டுகள் அப்படின்னா 1 இயரில் கிட்டத்தட்ட ஒரு 153 சட்டங்களுக்கு அவங்க 1 இயர்லேயே முடிச்சிருக்காங்க. ஆனால் 128 ஆர்டிகளுக்கு ஆஸ்திரேலியா 9 வருஷம் எடுத்துருக்குறாங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த இடைக்கால அரசாங்கம் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். இடைக்கால அரசாங்கம் அப்படிங்கிறது ஏன்னா நமக்கு இப்போ அரசியல் நிர்ணய சபை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கிடையில மக்கள் ஆட்சி பண்ணுறது யார் அப்படின்னா இந்த இடைக்கால அரசாங்கம் தான். இதுக்கு வந்து ஸோ அந்த கேபினெட் மிஷன் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த இடைக்கால அரசாங்கம் அப்படிங்கிறத அமைக்கிறதுக்கு 1946 சரியா? 1946 ஜூன் 15ஆம் தேதி 1946 ஜூன் 15ஆம் தேதி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இடைக்கால அரசை வந்து அமைக்கிறதுக்கு ஒரு 14 நபர்களுக்கு அழைப்பு விடுத்திருப்பாங்க. ஏன்னா அவங்க தான் இந்த இடைப்பட்ட காலத்தில் நம்மளை வந்து என்ன பண்ணுறாங்க கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க. ஸோ அரசியல் லீடர்ஷிப் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கிடையில மக்களை பார்க்கறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இடைக்கால அரசாங்கம் அப்படிங்கிறத மிஷன் வந்து அமைச்சு கொடுக்குது. ஸோ அப்போ எப்போ அழைப்பு விடுக்கிறாங்கன்னா 1946 ஜூன் 15ஆம் தேதி அழைப்பு விடுக்கிறாங்க. ஸோ அதன்படி இந்த அரசாங்கம் அப்படிங்கிறது எப்போ அமைக்கிறாங்க அப்படின்னா இடைக்கால அரசாங்கம் எப்போது அமைக்கப்பட்டதுன்னா 1946 செப்டம்பர் 2ஆம் தேதி அமைச்சிருப்பாங்க. ஸோ இதுவுமே உங்களுக்கு கொஸ்டின்ல கேட்டிருக்கிறாங்க. யார் யார் எந்த துறையினுடைய அமைச்சராக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது. ஜவஹர்லால் நேரு அப்படிங்கிறவர் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்திருப்பார். இன்னொன்று காமன்வெல்த் உறவுகளுக்கு அவர் அமைச்சராக இருந்திருப்பார் ஜவஹர்லால் நேரு. சர்தார் வல்லபாய் பட்டேலை பொறுத்தளவில் என்னன்னா உள்துறை, தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சராக இருந்திருப்பாரு. ராஜேந்திர பிரசாத்தை பொறுத்தளவில் உணவு மற்றும் வேளாண் துறை அமைச்சராக இருந்திருப்பாரு. அதுக்கப்புறமா ஜான் மத்தாய் அப்படிங்கிறவர் வந்து தொழிற்சாலை மற்றும் விநியோகத்துறை அமைச்சராக இருந்திருப்பார். ஜான் மத்தாய் அப்படிங்கிறவர். ஸோ ஜான் மத்தாய் தான் முதல் எதிர்கட்சி தலைவர்னு நீங்க பாலிட்டியில படிப்பீங்க. ஜான் மத்தாய்ங்கிறவர் தான் முதல் எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிறதும் படிப்பீங்க. ஸோ அதுக்கப்புறமா ஜக்ஜீவன் ராம் அப்படிங்கிறவர் வந்து தொழிலாளர் துறை அமைச்சராக இருந்திருப்பாங்க. தொழிலாளர் துறை அமைச்சராக ஜக்ஜீவன் ராம் இருந்திருப்பாங்க. சர்தார் பல்தேவ் சிங் அப்படிங்கிறவர் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்திருப்பாங்க. அதே மாதிரி சிஹெச் பாபாங்கிறவங்க வந்து சுரங்கம் மற்றும் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா லியாகத் அலிகான் அப்படிங்கிறவர் நிதித்துறை அமைச்சராக இருந்திருப்பாங்க. ஆசப் அலி அப்படிங்கிறவங்க ரயில் மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்திருப்பாங்க. சந்திரிகர் அப்படிங்கிறவங்க வந்து வணிகத்துறை அமைச்சராக இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா காஸ்நபர் அலிகான் அப்படிங்கிற ஒரு சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா ஜோகிரந்திரநாத் மண்டல் அப்படிங்கிறவங்க சட்டத்துறை அமைச்சராக இருந்திருப்பாங்க. அப்துல் ராப் நிஸ்தார் அப்படிங்கிறவங்க வந்து அஞ்சல் மற்றும் வான் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்திருப்பாங்க. அப்துல் ராப் நிஸ்தார் அப்படிங்கிறவங்க. ஸோ அதுக்கப்புறமா ராஜகோபாலாச்சாரி கல்வி மற்றும் கலைத்துறை அமைச்சராக இருந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் இடைக்கால அரசாங்கம் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டு கிட்டத்தட்ட இடைக்கால அரசாங்கம் எப்போ கலைச்சிருவாங்க அப்படின்னா 1947 ஆகஸ்ட் 15. நாம
சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறமா அதை கலைச்சிருவாங்க. ஸோ அது வரைக்கும் தான். அழைப்பு விடுத்தது 1946 ஜூன் 15. அரசாங்கம் அமைச்சது வந்து 1946 செப்டம்பர் 2. கலைக்கப்பட்டது 1947 ஆகஸ்ட் 15. இவ்வளோதான் இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ரைட். ஸோ இடைக்கால அரசாங்கம் அப்படிங்கிறது இதுதான். ஸோ அதுக்கப்புறமா 15 பெண் உறுப்பினர்கள் இதில் இருந்திருப்பாங்க. அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. 15 பெண் உறுப்பினர்கள் யார் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறேன். ஏன்னா அரசியலமைப்பில் மொத்தம் 389 உறுப்பினர்கள் இருந்தாலும் 15 பெண் உறுப்பினர்கள் இருந்திருப்பாங்க. அவங்க யாரெல்லாம் அப்படின்னா அம்மு சுவாமிநாதன், ஹன்சா ஜீவராஜ் மேத்தா அப்படிங்கிறவங்க. அதுக்கப்புறமா 3வது மாலதி சௌத்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 4வது ரேணுகா ராய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 5வது விஜயலட்சுமி பண்டிட். 6வது பேகம் ஐசால் ரசூல் அப்படிங்கிறவங்க. பேகம் ஐசாஸ் ரசூல் அப்படிங்கிறவங்க இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா கமலா சௌத்ரி, பூர்ணிமா பானர்ஜி, சரோஜினி நாயுடு, அன்னி மஸ்கரினா, துர்காபாய் தேஷ்முக், லீலா ராய், ராஜ்குமாரி அம்ரித் கவுர், அதுக்கப்புறமா சுச்சித கிருபாலினி, அதுக்கப்புறமா தாஸ்காயினி வேலாயுதம். ஸோ இவங்க தான் இதில் 15 பெண் உறுப்பினர்கள் அப்படிங்கிறதுல நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. ஓகேவா? ரைட். ஸோ இதுக்கப்புறமா அரசியலமைப்பில் அம்பேத்கரை பற்றி பார்ப்பீங்க. அம்பேத்கர் அப்படிங்கிறவர் ரொம்ப முக்கியமானவர். ஸோ கிட்டத்தட்ட ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பினருக்கான ஒரு மிகச்சிறந்த தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய அரசியலமைப்பின் தந்தை அப்படின்னு அவரை சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்திய அரசியலமைப்பின் சிற்பின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்திய அரசியலமைப்பினுடைய முதன்மை வடிவமைப்பாளர் யாருன்னு ஒரு கொஸ்டின் கேட்டாலும் அது வந்து அம்பேத்கர் தான் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நவீன மனு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நவீன மனு அப்படிங்கிறது ஸோ அது அம்பேத்கர் தான் சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறமா இந்திய அரசியலமைப்பிற்கு வந்து அந்த யூனியன் அப்படிங்கிற அந்த ஒன்றியம் அப்படிங்கிற வார்த்தையை வழங்கியதே யார் அப்படின்னா அது அம்பேத்கரை தான் சாரும். ஓகேவா? ரைட். ஸோ அதுக்கப்புறமா தேசிய கொடி நமக்கு 1945 ஜூலை 22 அன்னைக்கு ஏற்றிருப்பாங்க. தேசிய கீதம் அப்படிங்கிறது 1950 ஜனவரி 24 தேசிய கீதம், தேசிய பாடல். ஸோ அதுக்கப்புறமா தேசிய லட்சினைன்னு சொல்லக்கூடிய அந்த சின்னம் வந்து 1950 ஜனவரி 26 அன்னைக்கு. உச்சநீதிமன்றம் வந்து 1950 ஜனவரி 28. தேர்தல் ஆணையம் ஜனவரி 25. ஓகே, ரைட். ஸோ இதுதான் இந்த கிளாஸில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ். முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கவர் பண்ணியிருக்கிறோம். கொஸ்டின்ஸில் வந்து இது வரைக்கும் என்ன கேட்டிருக்கிறாங்களோ அது எல்லாமே எடுத்துருக்குறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நோட்ஸ் எடுத்து படிங்க. அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.